This TypeScript conference will now be recorded. yeah, Okay. TypeScript basic அந்த நேமிங் ரீசனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ராங்லி டைப் compared to JavaScript and so that is the main driving force behind using TypeScript and Okay. yeah I'd let others to add some points. Okay, bro. Yes, I agree with this point. So, but actually, the main purpose is if it is a small organization, generally there will be a collaborative development will be happening. So, we used to talk about and having the contracts on the data transactions. For example, what we are going to pass and what is the type of everything. But if it is a larger organization, if data has some dependency on many different teams, that time we cannot always ensure the type they are passing. So that's time we have to handle exception handling everything. So that's why TypeScript is really used in the real time, those kind of things. So then everywhere the type is highly restricted, so we can find out and we can get exactly what we want. That is one of the main use of the TypeScript. Okay, bro. Super. And it is overdone on ES6. Yes. Okay, yeah, sure. Okay, super. Okay, others? Oh, others, please share a little bit about, bro. Nothing but okay. Please share share your idea. Sorry. Okay, bro. Done. Okay. Before starting that TypeScript, I will share a little bit about Dino. You can ask him that Dino, correct? Dino. Sorry G, what is that? Dino, D-E-N-O, Dino. Last week is released that one of the script, okay? Dino. I'm not sure, but yeah, okay. Okay, bro. I will share like that. I will share my screen. Okay. Okay. Can you able to my screen? Sorry. Can we able to my screen, bro? Yes, bro. Yes, bro. Okay. Dino, like that. It is like that. New JavaScript last week is introduced that basic version 1.0. Okay. It is like that for replacing that Node.js. Okay, the Dino is like that scripting that developing that based on the TypeScript also. TypeScript. Okay. Like that I will share some concept. Dino. It is like the extra concept. Okay. It is like that a little bit share. Okay. It is like that we can write that Node.js, correct? We can know about the Node, correct? Yes, G. ஓகே அது இப்போ நோடு நீங்கள் இது பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு நார்மலாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா சொல்லிடுறேன் டினோனா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுற லைட்டா ஓகேங்களா இது நிறைய இருக்கு நான் ஒரு டைம் இன்ஸ்டால் ரன் பண்ணி பார்த்தேன் ஒர்க்கிங் ஃபைன் ஓகேங்களா இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் இன்னும் வேணும் இதில் நிறைய படிக்கணும் இதில் ஓகேங்களா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா டினோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் இப்போ வந்து நோடு மாடியூல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா இப்போ பேக் அண்ட் ஆகட்டும் பேக் அண்ட் நோடு இன்ஸ்டால் பண்ணும்போது பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும் அதில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க போயிட்டு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கோ லிஸ்ட் கொடுப்பீங்க கரெக்டா லைக் தட் மூவ்மெண்ட் ஜேஸ் ஆகட்டும் இல்லை வேற எக்ஸ்டர்னல் ஜெட் பார்ட்டி ஆகட்டும் அதெல்லாம் கொடுப்பீங்கல்ல கொடுத்து உங்களுக்கு என்ன ஆகும் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது நோடு அண்டர்ஸ்கோர் மாடியூல்ஸ் ஒரு கோடு கிரியேட் ஆகும் கரெக்டுங்களா அதில் போயிட்டு என்ன ஆகும் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கோ எல்லாமே வந்து நோடு மாடியூல்ல உங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் இருக்கும் எல்லாமே கரெக்டுங்களா இப்போ என்ன சொல்றான்னா டினோ வந்து என்ன சொல்றான்னா இது மாதிரி நோடு மாடியூல்ஸ் வேண்டாம் உங்களுக்கு லோக்கல் போய் நோடு மாடியூல்ஸ் மேனேஜ் பண்ண அவசியம் இல்லைங்கிறான் மேனேஜ் பண்ண அவசியமே இல்லை இதில் ஓகேங்களா என்ன சொல்றோன்னா ஒரு ஹார்டிங் மாதிரி இப்போ சீரியன் சரி இப்போ சீரியன் இருக்கு பாத்தீங்களா ஜேகுரியெல்லாம் நம்ம சீரியன் எடுத்துருப்போம் லிங்க் எடுத்துருப்போம் பாத்தீங்களா சீரியன் லிங்க் கொடுத்து எடுத்துருப்போம் ஜேகுரிய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் என்ன பண்றான் இவனும் போயிட்டு டெனோன்னு ஒரு சர்வர் சென்ட்ரலைஸ் ஒரு சர்வர் வச்சிருக்கோம் அந்த சர்வர்ல உங்களுக்கு தேவையான எல்லா தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் எல்லாமே அதுல இருக்கும் சரிங்களா நம்ம என்ன பண்றோம் லைக் தட் போயிட்டு இம்போர்ட் மட்டும் பண்றோம் அது வந்து ஒரு யூஆர்எல் இருக்கும் அந்த யூஆர்எல் மேக் பண்ணி அந்த யூஆர்எல் வந்து நமக்கு தேவையான டிஃபரன்சஸ் எல்லாமே அந்த யூஆர்எல் வந்து நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம ஓகேங்களா இது வந்து என்ன சிம்பிள் ஷார்ட் ஒரு யூஆர்எல் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு போயிட்டு தனியா போய் என்பிஎம் இன்ஸ்டால் எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது கேட்டீங்களா இது வந்து என்பிஎம் ரெஜிஸ்ட்ரிக்கு இது ரிப்ளேஸ்மென்ட் மாதிரியா ப்ரோ லைக் தட் ஆமா ப்ரோ ஆமா இப்போ என்ன பண்றோம் நம்ம என்பிஎம் ரெஜிஸ்டர் ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் இருக்கு அதெல்லாம் போய் நீங்க என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது அங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம லோக்கல்ல வைக்குது கேட்டீங்களா எஸ்
அதே மாதிரி இப்போ இது ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா லைக் இன்னொன்று ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் வச்சிருக்கோம். அந்த சர்வர் வந்து ஒரு லிங்க் ஒரு URL மாதிரி இருக்கு. அந்த லிங்க் கொடுத்தோம்னா நமக்கு என்ன லைப்ரரி வேணுமோ அந்த லைப்ரரி நேம் கொடுத்தோம்னா போதும், அது வந்து நமக்கு எல்லாமே டேட்டா நமக்கு கிடைச்சிடும் சொல்லி அது மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? பட் ஆனா இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்டா இருக்கும் ப்ரோ? ஏன்னா இப்போ நம்ம லோக்கல்ல நம்ம டவுன்லோட் பண்ணி இருக்கிறப்போ என்னோடது என் சர்வர் எந்த மிஷின்ல ஓடுதோ எனக்கு அங்கேயே கிடைக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ இன்டர்லிங்க்டு ஃபார் எக்ஸாம்பிள் நோட் மாடியூல்ஸ் நீங்க மொமெண்ட் எடுக்கிறீங்கன்னா மொமெண்ட்டுக்குள்ள அதுக்குள்ள ஒரு சப்சிக்வெண்ட் டிபெண்டன்சிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு 500 600 டிபெண்டன்சிஸ் நான் எடுக்கும்போது எல்லாமே நான் சிடிஎன்ல எடுத்தேன்னா அவனோட சர்வர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல எங்கேயோ ஓடிட்டு இருக்கு, என் சர்வர் யூரோப்ல ஓடிட்டு இருக்குன்னா நான் எவ்ரி டைம் நான் அங்கேருந்து டிபெண்டன்சி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும்ல இன் ரியல் டைம்? இல்ல ப்ரோ, பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காது. ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து பில்டு பண்ணும்போது ஒரு டைம் தான் பில்ட் ஆகும். பில்டு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் எடுத்து வந்து உங்க கேஷ்ல எடுத்து வச்சுக்கோ உங்களுக்கு. சரிங்களா? அதை நான் ரன் பண்ணி பார்க்கும் என்னன்னா அதான் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா டவுன்லோட் ஆச்சு, எல்லா ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணி கேட்ச்ல எடுத்து வச்சிருச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ற மாதிரி அதே ஃபைல் ரன் பண்ணும்போது அந்த டவுன்லோட்ஸ் எதுவும் ஆகல. இட்ஸ் ரன்னிங் ஃப்ரம் கேட்ச். ஓகே ஆக்சுவலி இது நோட் மாடியூல்ஸ் மாதிரி தான் இருக்காது, பட் நம்ம பேக்கேஜஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்றீங்க. சோ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. கரெக்ட். ஆமா கரெக்ட், அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இட்ஸ் லைக் தட் உங்களுக்கு சிங்கிள் ஃபைல் தான் உங்களுக்கு. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் நோட்.js போயிட்டு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவோம், பேக்கேஜ் லாக் ஃபைல் கிரியேட் ஆகும், அது இல்லாம நோடு மாடியூல்ஸ் கிரியேட் ஆகும். இது மாதிரி எந்த ஒரு இதுவும் தேவையில்லை உங்களுக்கு. டேட்டா போயிட்டு என்னன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க, அந்த ஃபைலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வேணுமோ அந்த பாத் மட்டும் கொடுத்துருவீங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரன் பண்ணும்போது அது டவுன்லோட் பண்ணி கேஷ்ல எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு. ப்ரோ எனக்கு டவுட். இப்போ டிபெண்டன்சிஸ் வந்து இப்போ ஸ்டில் npm பேக்கேஜஸ் த்ரூ டினோ நம்ம வந்து ரன் பண்ணுவோமா இல்ல npm யூஸ் பண்ண மாட்டோமா? இல்ல ப்ரோ, npm இந்த இடத்துல npm எப்படி சொல்றீங்க? npm பேக்கேஜ் npm லைப்ரரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய வந்து npm லைப்ரரிஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் npm இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, npm இன்ஸ்டால் பண்ணி அது வழியா தான் நம்ம npm இன்ஸ்டால் npm ஸ்டார்ட் எல்லாமே போறோம்ல, அதுக்கு சொல்றேன். இல்ல npm I'm not talking about run time. நான் என்ன சொல்றேன்னா இப்போ லெட்ஸ் சே ஒரு npm பேக்கேஜ் ஒன்று யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பூட் ஸ்டாப்போ ஏதோ ஒரு npm பேக்கேஜ் யூஸ் பண்றோம், கரெக்டா? ஓகே கரெக்ட். ஸோ அது எல்லாமே npm லைப்ரரி npm பேக்கேஜ்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி npm பேக்கேஜஸ் த்ரூ டினோ நம்ம வந்து ரன் பண்ண லோக்கல் இல்லாம ஆன்லைன்ல வச்சு ரன் பண்றோமா இல்லாட்டி டினோ ஹஸ் டிஃபரண்ட்? யா தட் இஸ் கரெக்ட். என்னன்னா வந்து லோக்கல் எதுவுமே பண்ணாது. npm இன்ஸ்டால் எதுவும் தேர்ட் பார்ட்டிஸ் லைப்ரரி npm எதுவுமே பண்ண மாட்டேங்க, இன்ஸ்டால் எதுவும் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு என்னன்னா இப்போ கோடு காட்டணும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிளா ரைட் பண்ணிருக்கேன். இது வந்து கோடு அவனே தரதான், அதான் ரன் பண்ணி வச்சிருக்கேன், வேற எதுவும் நான் போல புதுசா. சரிங்களா? இது மாதிரி என்ன server.is இந்த ஸ்கிரீன் பாக்குறீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? ஓகே. இது மாதிரி என்னன்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸா டினோன் போட்டு அவங்க URL இது மாதிரி என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த வெர்ஷன் வந்துட்டு கொடுத்துட்டு நீங்க என்ன லைப்ரரி யூஸ் பண்றீங்க அது கொடுத்தீங்கன்னா போதும். இது மாதிரி அவன் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா இது வந்து எந்த அளவு ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு தெரியல. இப்போ 1.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். சரிங்களா? இப்போ போக போக பெரிய அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும் அதோட டிஃபிகல்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இது போயிட்டு நீங்க இப்போ பூஸ்டப் யூஸ் பண்ணீங்கன்னா லைக் தட் பூஸ்டப்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், npm இன்ஸ்டால் போட்டு பூஸ்டப் இன்ஸ்டால் பண்ணுவோம், கேட்டீங்களா? அது மாதிரி வந்து இது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. என்ன பண்ண லைக் தட் போயிட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி பூஸ்டப்னு போட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு அந்த பூஸ்டப் எல்லாம் உங்களுக்கு லோக்கல்ல கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே. சோ இப்போ npm சர்வர் லைப்ரரி வந்து இங்க சர்வா இம்போர்ட் பண்ணிக்கிறோம், கரெக்ட்டா? கரெக்ட். ஆமா ப்ரோ, கரெக்ட். ஓகே. இதான் ப்ரோ, இது பேசிக் கான்செப்ட் இது. ஓகேங்களா? இதுல வந்து என்ன நிறைய சொல்லியிருக்கோம் ப்ரோ. என்னன்னா உங்களுக்கு V8 பத்தி ஐடியா இருக்குல்ல, V8 பத்தி ஐடியா இருக்குல்ல. V8னா உங்களுக்கு கூகுள் சர்ச் இது என்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, V8. ஓகேங்களா? அது என்ன பண்ணும், உங்க சிஸ்டம் நீங்க எழுதுற கோட் எல்லாமே சிஸ்டம் கோட கன்வெர்ட் பண்ணும், கரெக்ட்டுங்களா? இந்த அல்காரிதம் இந்த கன்வெர்ட் பண்ற அல்காரிதம் யூஸ் பண்றது வந்து V8 அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இதுல. சரிங்களா? இதாவது அப்புறம் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணது பாத்தீங்கன்னா ரெஸ்ட், கேட்டுங்களா? நோடு வந்து எது ப்ரோ, நோடு வந்து C++ தானே நோடுங்கிறது, கேட்டா நோடு எதுல டெவலப் பண்ணி C++. இன்னும்ங்கிறது இட்ஸ் லைக் தட் ரெஸ்ட் ஒன் ஆஃப் தி செப்பரேட் லாங்குவேஜ் ப்ரோ. இது வந்து யூஸ் பண்ணி உங்களால வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். உங்களால பில்ட் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூ கேன் டெவலப் இட் ரெஸ்ட். ஓகேங்களா? ஓகே. செக்யூர் எதுக்கு சொல்ல வரானா இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மெயின் பாயிண்டா சொல்றான். என்னன்னா அவனா சொல்லிருப்பான் ஃபர்ஸ்ட் டைம் செக்யூர் ரன் டைம் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் டைப்ஸ்கிரிப்ட்னு சொல்றான். செக்யூர் இந்த இடத்துல என்ன சொல்ல வரானா, அப்போ போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோடு ஃபைல் கிரியேட் பண்றீங்க, கிரியேட் பண்ணிட்டு npm நோடு அந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு 8004 ரன் ஆயிடும், கரெக்ட்டுங்களா? டிஃபால்ட்டா ரன் ஆயிடும்.
கேட்டுங்க நார்மலா ரன் ஆகும் கேட்டுங்களா. ஆனா வந்துட்டு டினோ என்ன பண்றான்னா 8000 போர்ட்டும் போது ஸ்கிப் பண்றான். ஸ்கிப் பண்ணி நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அதை அலோவ் பண்றோம். அது வரைக்கும் ஸ்டில் வந்துட்டு பர்மிஷன் டினேபிள் தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே ஓகே. என்னன்னா ஆக்சுவலா என்னன்னா ஒண்ணும் இல்ல, நோடு இண்டஸ்ட்ரியல் ஜேசன் ஃபைல் வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நோடு இண்டஸ்ட்ரியல் ஜேசன் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து லோக்கல் கோஸ்ட் போன 8000 போர்ட்ல ரன் ஆகுது. நம்ம என்ன செட் பண்றோமோ அதுதான் அந்த போர்ட் நம்ம கொடுத்துருப்போம், கொடுத்து ரன் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? இது நார்மல் நோட் ஜேஸோட ஒர்க் ஃப்ளோ இது கேட்டுங்களா. இது வந்து டினோ என்ன சொல்ல வராங்கன்னா இட் இஸ் லைக் தட் நெட்வொர்க் வந்து அக்சஸ் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா நம்ம பர்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்றோம். ஆனா டிஃபால்ட்டா வந்து பர்மிஷன் டினைல் தான் இருக்கும். சரிங்களா? டிஃபால்ட்டா பர்மிஷன் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், போயிட்டு அது ஒரு கமெண்ட் இருக்கு. என்ன கமெண்ட்னா நத்திங் பட் இது இந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா டினோ ரன் அலோ அலோ நெட்னு இருக்கு பாத்தீங்களா. இது அலோ பண்ணீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து 8000 போர்ட்ல உங்களுக்கு ரன் ஆகும். அதான் நெட்வொர்க் உங்களுக்கு அலோ பண்ண, இல்லைன்னா இட்ஸ் நாட் டிஸ்பிளே த எரர் லைக் தட். உங்களுக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு அந்த எரர் இது மாதிரி இருக்கும் ப்ரோ. பாத்தீங்கன்னா அன்கேப்சர்ட் பர்மிஷன் டினைட், இது மாதிரி நெட்வொர்க் ஆக்சஸ் இந்த பொருள் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க உங்களுக்கு. அப்படி பண்ணணும்னா நீங்க இந்த கமெண்ட் இந்த ஃபிளாக் வந்து செட் பண்ணுவோம் ரன் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே ப்ரோ, இது ஒரு புரியுது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே ஓகே. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டினோ பாத்தீங்கன்னா இன்பில்டாவே என்ன பண்றான்னா ப்ராமிஸ் ஹேண்டில் பண்றோம். ப்ராமிஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு அசிங்கனஸ் ப்ராசஸ் ஹேண்டில் பண்றது நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்றோம். என்னன்னா டினோட ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் தட் ஹேண்டில் அசிங்கனஸ் ப்ராசஸ். டிஃபால்ட்டா ப்ராமிஸ் ஹேண்டில் பண்றோம். அதனால நீங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா போயிட்டு நார்மலா ஒரு ரியாக்ட் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஆங்குலர் ஆகட்டும் சம்திங் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வெயிட்னு ஒரு கீவேர்டு மெத்தட் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் லைக் தட் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம அசிங் ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அசிங்னை கொடுத்தா மட்டும்தான் வெயிட் எடுத்துக்கும், இல்லைன்னா அது எடுத்துக்காது. கேட்டுங்களா? ஆனா இந்த டினோ என்ன சொல்ல வரான்னா டிஃபால்ட்டா இன்பில்ட்டாவே வந்து ப்ராமிஸ் ஹேண்டில் பண்றதுனால அசிங் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டா போயிட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல அப்டேட் கொடுத்தாங்கன்னா போதும், அவ்வளவுதான். அசிங் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே ப்ரோ, இது கிளியர் தான் உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அப்போ என்னன்னா அந்த சர்வ் கொடுக்குறப்போ த்ரூ டினோ ரன் பண்றதுனால அந்த அவைட்டுங்கிற கீவேர்டை அது இது பண்ணிக்கிறது. கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? இது சர்வருக்குன்னு கிடையாது. ஒரு நார்மல் ஒரு மெத்தட் தேர்ட் பார்ட்டி லைப்ரரி கால் பண்ண ஒரு ஏபிஐ கால் பண்றீங்க அப்படின்னா அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டிலே ஆச்சுன்னா யூ கேன் அசிங்கனஸ்னா யூ கேன் யூசிங் தட் ப்ராமிஸ். கரெக்டா? நான் ப்ராமிஸ் யூஸ் பண்ணுவோம் டிஃபால்ட்டாவே. கரெக்டுங்களா? ஒரு ஏபிஐ கால் பண்றதுக்கு ப்ராமிஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்ல வரோம், ப்ராமிஸ் இருக்கு டிஃபால்ட்டாவே ப்ராமிஸ் ஹேண்டில் பண்றதுனால நம்ம அசிங் ஒரு கீவேர்டு கொடுக்க தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம், அவைட் நான் கொடுத்தா போதும்னு சொல்ல வரோம், அவ்வளவுதான். இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சும்மா நார்மல் எழுதுறேன் உங்களுக்கு. ஹேண்டில் சம் ஒரு மெத்தட் இருக்கு, அது போய் நம்ம என்ன ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். அதுல போயிட்டு உங்க ஒரு லைப்ரரி ஒரு ஒரு ஃபெச் ஏபிஐ கால் பண்றோம் அப்படின்னா சம்திங் ஒரு ஏபிஐ நம்ம கால் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டா போயிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம அசிங்னு போடுவோம். அசிங்னு போட்டுட்டு இந்த இடத்துல போயிட்டு வெயிட்னு போடுவோம். சரிங்களா? அப்படி வெயிட் போட்டாலும் உங்களுக்கு எரர் வராம இருக்கு. ஏன்னா அசிங்கிறது அதுக்கு என்ன வெயிட்னு போட்டா அதுக்கு என்னன்னு தெரியாது. அதனால அசிங்னு போட்டுட்டு நம்ம வெயிட்னு போடுவோம். இட்ஸ் லைக் தட் அசிங்கனஸ் ப்ராசஸ். இது மாதிரி சினோரியால வந்து அசிங் போட தேவையில்லைன்னு சொல்ல வரோம், அவ்வளவுதான். டினோல பொறுத்த வரைக்கும் அசிங் போட தேவையில்லை. டிஃபால்ட் போய் வெயிட்டிங் போட்டீங்கன்னா போதும். இட் இஸ் ஹேண்ட்லிங் த ப்ராமிஸ். டிஃபால்ட் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இது கிளியரா புரியுதுல உங்களுக்கு? தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? யா ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸிக்யூட் ஃபைல், சிங்கிள் ஃபைல் தான் ப்ரோ. உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி நார்மலா போய் நோட் ஜேஸ் ஃபைல் மாதிரி பேக்கரா ஜேசன் இருக்காது, நோடு மாடியூல்ஸ் இருக்காது, பேக்கேஜ் லாக் ஃபைல் எதுவும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஃபைலும் இருக்காது. உங்களோட ஒர்க்கிங் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதான் சொல்றோம். அவர் பில்ட் இன் யூட்டிலிட்டிஸ்னா இட்ஸ் லைக் தட். இதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிஃபால்ட்டா அவனே வந்து சென்ட்ரலைஸ் ஒன்று நம்மளுக்கு தேவை லைப்ரரிஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கான். இது வந்து பில்ட் இன் யூட்டிலிட்டிஸ்ங்கிறோம். சரிங்களா? பூஸ்டாப் ஆகட்டும், மூமெண்ட் டேஸ் ஆகட்டும், சம்திங் உங்களுக்கு என்ன லைப்ரரி வேணுமோ எல்லாமே இதுல இருக்குங்கிறோம். இது இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இது வந்து என்னன்னா என்ன சொல்ல வரோம்னா ஒரு ஆப்ஷன் டுட்டோரியல் படிக்கும் என்ன சொல்லியிருந்தாலும் யூ கேன் ரைட் டைப் ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு கோட் தான் டெவலப் பண்ண முடியும். ஆல்சோ ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் சப்போர்ட் ஆகும்னு சொல்றோம். சரிங்களா? அது எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிள் இருக்குன்னு தெரியல எனக்கு. இன்னும் ஒர்க்கிங் போக நம்மளுக்கு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? நோ டிஃபரன்ஸ்னு சொல்றோம். ஓகே. இது வந்து எப்படின்னா நான் லினக்ஸ் சிஸ்டம்னால லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கமெண்ட் தான் ப்ரோ. இந்த கமெண்ட் ரன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்னன்னா ஒரு நீங்க சொல்லணும்
அதாவது டினோ வந்து எந்த ஃபோல்டர் இருக்குன்ட்டு சொல்லணும். பேஸ் ஆர்சியில் போயிட்டு நீங்க வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். விண்டோஸ்க்கு எப்படின்னு தெரியல எனக்கு, விண்டோஸ் ஒர்க் பண்ணது வந்து, ஆனால் லினக்ஸ் வந்து இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்றாங்க இதுல. அவ்வளவுதான். சரிங்களா ப்ரோ ஃப்ரேம்வொர்க்ஸ் கூட சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல இதை பண்ணி? என்ன ப்ரோ? சரி, ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரேம்வொர்க்ஸ் கூட சேர்ந்து யூஸ் பண்ணலாமா இதை? லைக் ஆங்குலர், ரியாக்ட், யூஸ் பண்ண இது டினோமினேட்டர் பேக் எண்ட், அதாவது ரீப்ளேஸ் பார் நோட் ஜேஎஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்போ வந்திருக்கு. சரிங்களா நோட் அதான் இதுவும் கண்டிப்பாக லாஸ்ட் 10 days ஆச்சு ரிலீஸ் பண்ண 1.0 வந்து ரிலீஸ் பண்ண. ஓகே ஓகே ஓகே. இதை பத்தி இன்னும் டீட்டெயில் அனலைஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் படிச்சு லைட்டா ஒர்க் பண்ணி பார்த்தேன், அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். சரிங்களா ஓகே. இதுக்கு நோட் ஜேஎஸ் டிபெண்டன்சி இருக்கா இல்ல நோட் ஜேஎஸ் தேவையில்லையா? இது டைரக்டா டினோ ஒர்க் ஆகுமா? நோடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்ட் ஆங்குலர் யூஸ் பண்ணுவோம், பேக் எண்ட் வந்து மேக்ஸிமம் PHP நோடு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லை ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்னன்னா நோடு வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். நோடுல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு கோடு வந்து இன்செக்யூர். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த போர்ட் நம்பர் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு யூ கேன் ரைட் இட். ஓகேங்களா அந்த போர்ட்ல ரன் பண்றதுக்கு பர்மிஷன் வந்து கேட்காது நார்மல் நோட்ல. அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு நோட்ல ரன் பண்ணும்போது ஃபைல் சைஸ் அதிகமாகும். ஏன் ஃபைல் சைஸ் அதிகமாகுதுன்னா இட் இஸ் லைக் தட் நோட் அண்டர்ஸ்கோர் மாடல்ஸ் இருக்கிறதுனால ஃபைல் சைஸ் அதிகமாகும் ஓவரால் ஃபைல் சைஸ் கிளிக் பண்ணும்போது. ஓகேங்களா அப்படி இது மாதிரி என்ன அசிங் அண்ட் டிஃபால்ட்டா வந்து நீங்க வந்து E6 சப்போர்ட் ஆகும். சப்போர்ட் இல்லாம நீங்க வந்துட்டு என்னன்னா கான்ஸ் நீங்க எக்ஸ்பிளிசிட்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். கேட்டுங்களா அசிங் வெயிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நோடு மாடல்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்க டிராபேக். இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு டினோல கொண்டாந்துருக்கோம். அதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணா ரியல் டைம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் ப்ரோ. அவ்வளோதான். இப்போ என்னன்னா இது ரன் பண்ணியிருக்கேன் லைட்டா. இப்போ ஹலோ வேர்ட்னு கொடுத்துருக்கேன். இதில் போர்ட் நம்பர் 8000 ரன் ஆகும் உங்களுக்கு. இதான் வந்து சிம்பிள் கோடு ப்ரோ இதில். சரிங்களா ஓகே ப்ரோ ஃபைன். இது இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல டினோ என்னன்ட்டு. இது நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா ஓகே ப்ரோ. இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். டைப் ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் டைப் ஸ்கிரிப்ட் பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க. கரெக்ட். என்னன்னா இப்போ நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஏன் படிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குன்னா ஏன் சொல்ல வரணும். இப்போ டைப் ஸ்கிரிப்ட் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பான்னா இட் இஸ் லைக் த சூப்பர் செட் ஆஃப் டைப் ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருக்கோம். கேட்டுங்களா இட் இஸ் லைக் தட் ஃபார் டைப் ஸ்கிரிப்ட் இஸ் லைக் தட் சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா போயிட்டு நீங்கள் நார்மலாக போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் கோட் பண்ண முடியும். பண்ணிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஃபீச்சர் எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா TypeScript we can add some additional feature and functionality in the JavaScript. ஓகேங்களா என்ன சொன்னா லைக் தட் நத்திங் பட் உங்களால வந்துட்டு யூ கேன் அடிஷனல் ஃபியூச்சர் அண்ட் ஃபங்க்ஷன் உங்களால ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ண முடியும். இட் இஸ் லைக் தட் சூப்பர் செட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. இட் இஸ் நத்திங் பட். ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் பொறுத்து இட் இஸ் லைக் தட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். என்னன்னா இட் இஸ் லைக் தட் கம்பேட்டபிள் ஆல் த ப்ரௌசர்ஸ். ஓகேங்களா இந்த ப்ரௌசர் ரன் ஆகும் கம்பல்சரி கிடையாது, எல்லா ப்ரௌசரும் ரன் ஆகும். அண்ட் எனி பிளாட்ஃபார்ம் எல்லா பிளாட்ஃபார்மும் ரன் ஆகும். சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் வந்து டைரக்டா வந்து TS ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்னன்னே தெரியாது. பெஸ்ட் ப்ரௌசர் பொறுத்தவரை என்ன டைப் ஆஃப் ப்ரௌசர் இருந்தாலும் அது வந்து TS ஃபைல் அது என்னன்னு தெரியாது. நீங்க என்ன பண்ணணும் TS ஃபைல வந்துட்டு இட்ஸ் கன்வெர்ட் டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் JS ஃபைல கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சரிங்களா ஏன் சொல்ல வரேன்னா ப்ரௌசருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ES5 பேட்டர்ன் மட்டும்தான் அதுக்கு தெரியும். ES6 பேட்டர்ன் அதுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா என்னன்னா எல்லா ப்ரௌசர் எந்த ப்ரௌசர் ரன் பண்ணாலும் உங்களுக்கு ES5 பேட்டர்ன் பேஸ் பண்ணி உங்களுக்கு லாஜிக் அல்காரிதம் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ES6 கொடுத்தீங்கன்னா அது என்னன்னே தெரியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலா போயிட்டு ரியாக்ட் ஆகட்டும் ஆங்குலர் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்டர்னலா போயிட்டு கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். லைக் தட் பார்த்தீங்கன்னா டேபிள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா அது யூஸ் பண்ணி என்ன பண்டில் வெப் பேக்ல யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும் உங்களுக்கு நீங்க எழுதுற இன்புட் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் போயிட்டு ES6 ஃபார்மேட்டை ES5 மாத்தி ப்ரௌசருக்கு கொடுக்கும். கேட்டுங்களா இதுல பாத்தீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் தட் யூசிங் டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர் TSC. கம்பைலர் என்ன பண்ணுன்னா நீங்க எழுதுற ES6 ஃபார்மேட் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு டைப்ஸ்கிரிப்ட் லாஜிக் ஆகட்டும் எல்லாமே போயிட்டு இட் இஸ் லைக் தட் கன்வெர்ட் டு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். அப்பதான் வந்து ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரன் பண்ணும் உங்களுக்கு. இதை வந்து பேசிக் கான்செப்ட் ப்ரூஃப். ஓகேங்களா இது வந்து என்ன சொல்ல வரானா இது பேசிக் கான்செப்ட் கிளியரா புரியுதுல. ஏன் நான் டைப்ஸ்கிரிப்ட் என்ன எதுன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு. கேட்டுங்களா இல்ல இது ஏதாவது புரியலையா ப்ரோ? நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஏன் யூஸ் பண்றோம்னு புரியாம இருக்கா ஏதாச்சும்? எஸ் ப்ரோ.
இது ஒரு கிளியர் ஐடியா இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஐடியா இருக்குல்ல, ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, இப்போ டைப் ஸ்கிரிப்ட் நாம் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, டெவலப்பர் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே டீம் ஷேர் பண்ணதான் அதே பையனை இப்போ சொல்ல போறேன். என்னன்னா, இப்போ ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் இருக்கு, அதாவது இப்போ ஒரு விர்ச்சுவல் இமேஜின் பண்ணிக்கீங்களே, நீங்களே பேக் எண்ட் இருக்கீங்க, நீங்களே ஃப்ரண்ட் எண்ட் இருக்கீங்க, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் நீங்களே தான், பேக் எண்ட் டெவலப்பர் நீங்களே தான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேக் எண்ட் ஒரு ஏபி ரெஸ்பான்ஸ் வருது, சரிங்களா? அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சம்திங் ஒரு சம்னு ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அந்த சம் ஒரு சேலரின்னு எடுத்துக்கலாம், ஒரு சேலரின்னு இருக்கு. பேக் எண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வருமா நியூமெரிக்கா வருமா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? என்னன்னா ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ ரெஸ்பான்ஸ் சம் வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் டைப்பா இல்லைன்னா ஒரு நியூமெரிக் டைப்பா உங்களுக்கு தெரியும். பேக் எண்ட் டெவலப்பர் நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வரும்போது எழுதும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா, யூ கேன் ரைட் இட் இட்ஸ் லைக் தட் ஸ்ட்ரிங் ஆர் பூலியன், சாரி ஸ்ட்ரிங் ஆர் நம்பர். இப்போ ஸ்ட்ரிங்கா வந்ததுன்னா இப்போ சம் ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, நார்மலா போயிட்டு டைப்பா பண்ணுவீங்க, ஹேஷ்டிங் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்பரை கன்வெர்ட் பண்ணுவீங்க, கன்வெர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? இது வந்து நான் நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலா ஹேஷ்டிங் பண்ணணும். இது உங்களுக்கு எப்போ தெரியும்னா, இட்ஸ் லைக் தட் ஒன்லி ஃபார் ரன் டைம், ரன் பண்ணி முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு ப்ரௌசர்ல தெரியும், கரெக்டுங்களா? ஆனா வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி சினாரியோ வந்து கால்குலேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து டைப்பிங் செக்கிங் வந்து உங்களுக்கு அடி வாங்கும், கரெக்டுங்களா? அது நம்பர் வருதா ஸ்ட்ரிங் வரும் உங்களுக்கு தெரியாது, வந்து ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு தான் தெரியும். இட்ஸ் லைக் ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு கன்கார்டினேஷன் ஆயிருக்கும், ஒரு ஸ்ட்ரிங்னா நம்ம வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணாம தான் கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு அடிஷனல் ரன் ஆகும், அடிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், ஓகேங்களா? அப்போ ரன் ஆகும் 5 5 + 10 உங்களுக்கு வரும், இல்லைன்னா வந்து 5 5 55 உங்களுக்கு காட்டிடும், ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஓவர் கம் பண்றது என்ன பண்றோம், நாம டைப் செக்கிங் கொண்டாடுறோம். டைப் செக்கிங் கொண்டாடுறதுக்கு என்னன்னா, டிஃபால்ட்டா ஏற்கனவே சொன்னதுதான் என்னன்னா, டைப் ஸ்கிரிப்ட்ல உங்க மீனிங் இருக்கு, டைப் செக்கிங். டைப் உங்களுக்கு எந்த ஒரு பேராமீட்டர் எந்த ஒரு வேல்யூஸ் இருந்தாலும் அது வந்து இன்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் தான் வரும்னு யூ கேன் செட் இட். ஸ்டாட்டிக் டைப் உங்களால செட் பண்ண முடியும் உங்களால, சரிங்களா? இப்போ என்னன்னா, ஒரு பேராமீட்டர் ஒரு நம்பர்னு ஒரு வேல்யூஸ் வருதுன்னா அந்த வேல்யூஸ் வந்து இட்ஸ் லைக் தட் ஒன்லி ஃபார் நம்பர் டைப் தான் இருக்கணும், சரிங்களா? நம்பர் டைப் இல்லாம எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆகட்டும், ஒரு பூலியன் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரிங் ஆகட்டும், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வந்ததுன்னா யூ கேன் கம்பைல் டைம்ல நம்மளுக்கு எரர் அடிச்சிடும். இது வந்து ரன் பண்ணி முடிச்சு நான் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. இட் இஸ் குட் டெவலப்மெண்ட் மோட்லயே நமக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் லைக் தட் கம்மிங் ஃப்ரம் இட் இஸ் லைக் தட் ஸ்ட்ரிங் இல்ல பூலியன் உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இது மாதிரி ஒன்று டைப் செக்கிங் வரதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இதான் பேசிக் பெனிஃபிட் ஆஃப் த டைப் ஸ்கிரிப்ட், ஓகேங்களா? டைப் ஸ்கிரிப்ட் பத்தி உங்களால வந்துட்டு யூ கேன் ரைட் இட் லைக் தட் ஜாவா மாதிரியே உங்களால ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே கொண்டாட முடியும் உங்களால. லைக் தட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஆகட்டும், ஃபங்க்ஷன் ஓவர் ரைட்டிங் ஆகட்டும், ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸ்டென்ஸ் பண்ணி எழுதுறதாகட்டும், ஒரு கிளாஸ் 3 கிளாஸ் எக்ஸ்டெண்ட் எழுதுறதாகட்டும், எல்லா லாஜிக்கும் வந்து உங்களால வி கேன் ரைட் இன் டைப் ஸ்கிரிப்ட். லைக் தட் பார்த்தீங்கன்னா ஜாவா மாதிரி உங்களால எழுத முடியும். ஜாவா லைக் தட் எப்படி ஊப்ஸ் ரிலேட்டடா இருக்கோ அதே மாதிரி அந்த கான்செப்ட் எல்லாமே பண்ணால் நம்ம இதுலயே டெவலப் பண்ண முடியும் உங்களால. இதான் வந்து பேசிக் கான்செப்ட். அப்புறம் இதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்புறம் உங்களுக்கு? ஏன்னா இது வெரி பேசிக்கா தான் இருக்கும். இதுல உங்களுக்கு இது புரியல இல்ல இது வேற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா டீடைல் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ப்ரோ, கிளியரா இருக்குல்ல? ஓகே ப்ரோ, டன். ஓகே ப்ரோ, இதுல என்ன சொல்ல போறோம்னா பேசிக் டைப் பத்தி உங்களுக்கு சொல்லிருப்பேன். நார்மலா என்னன்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு டைப்ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ற ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சது தான். இன்ஸ்டால் பண்றது ஒரு பெரிய கமெண்ட் எதுவும் கிடையாது. npm இன்ஸ்டால் ப்ரோப்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் கோடுக்கு இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. ப்ரோப்ல வந்து -g டைப்ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா போதும், கேட்டுங்களா? எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா npm -g குளோபல் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பண்ணிட்டு டைப்ஸ்கிரிப்ட், அவ்வளவுதான்.
இது பண்ணிட்டு குளோப்ல உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா இது செட்டப் பண்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி என்பிஎம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், லைட் சர்வர்ன்ட்டு. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டைம் போயிட்டு இது ஏன் லைட் சர்வர் ஏன் பண்றேன்னா, இட்ஸ் லைக் தட் உங்களுக்கு மாதிரி லோக்கல் கோஸ்ட் மாதிரி உங்களுக்கு யூஆர்எல் கிடைச்சிடும். அதுக்கு தான் 3000 சம்திங் 8000 சம்திங் ஓகேங்களா. இல்லைன்னா என்ன பண்ணா நீங்க போயிட்டு இண்டஸ்ட்ரால் எஸ்டம்ல போயிட்டு ஒவ்வொரு டைம் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க நார்மலா போயிட்டு, ஓகேங்களா. அதுக்கோசரம் என்ன பண்ணாலும் லைட் சர்வர் போட்டு இது பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்றேன், இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போதைக்கு. இதுக்கும் போட்டு வச்சிருக்கேன் நினைக்கிறேன். சரி பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் npm இன்ட் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கமாண்ட் தான் இது. npm இன்ட் போட்டீங்கன்னா இட்ஸ் லைக் தட் கிரியேட் இது package.json ஃபைல் கிரியேட் ஆகும். அது போயிட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன, உங்கள் ஃபைல், உங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்து வெர்ஷன்ஸ் என்ன எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். போய்க்கு என்னன்னா டைப் ஸ்கிரிப்ட்னு போட்டுக்கிறேன். இந்த வெர்ஷன் 1.0 டிஃபால்ட் 1.0 எடுத்துக்கும் உங்களுக்கு. இட்ஸ் லைக் தட் சண்டே செஷன். என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் தட் index.js ஃபைல் தான் என்ட்ரி பாயிண்ட். இதில் டெஸ்ட் கமெண்ட் வந்து இது பண்ண போகிறது இல்லை. ஜூட் ரெபாசிட்டரினா இது லிங்க் பண்ண போகிறது கிடையாது, கீவேர்ட்ஸும் கிடையாது. ஆத்தர் வந்து மார்க் கொடுக்குறேன், லைசன்ஸ் டிஃபால்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து package.json ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் சர்வர் இது பண்ணுறதுக்கோசரம் npm இன்ஸ்டால் லைட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா இப்போ டைப் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். டைப் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா .ts ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், சரிங்களா. .json இருக்காது, நார்மல் TS எக்ஸ்டென்ஷன் இருக்கும். என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் index.json. பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இது வந்து npm ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு ஒரு செட் பண்ணிக்கிறேன் ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் லைட் சர்வர், ஓகேங்களா. பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இது பேசிக் செட்டப் இது பண்ணி முடிச்சுட்டு இந்த லைட் சர்வர் எல்லாமே பண்ணலாம், இது கம்பல்சரி கிடையாது. இப்போ என்னன்னா நீங்கள் நார்மலாக போய்ட்டு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் டெஸ்டிங் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ண முடியும் நார்மலாக, ஓகேங்களா. இது வந்து யூஆர்எல் கொஸ்டின் தான் இது கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதில் ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்ஸ்டால் டெஸ்டிங் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இதில் போய்ட்டு என்னன்னா நார்மல் பேசிக் தான், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். TS கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபைலு, ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு பேசிக்காக ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கு ப்ரோ. டைப் ஸ்கிரிப்ட் என்ன, நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல, இல்லை யாரும் புரியலையா ப்ரோ? ஏன்னா இது பேசிக் கான்செப்ட், உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஐடியா இருக்குல்ல எல்லாத்துக்கும்? இருக்கு ப்ரோ. எஸ் ப்ரோ. ப்ரோ எல்லாத்துக்கும் ஐடியா இருக்குல்ல? ஹலோ, எஸ் ப்ரோ, கேக்குதா? ஓகே ப்ரோ, ஃபைன். ஓகே,
இல்ல ப்ரோ, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்டில் எல்லாரும் அப்படியே இருக்காங்க, அதான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஏன்னா அப்பதான் எனக்கு ப்ரோ இல்ல நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம லிசன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ, நான் கேட்டோன்னே ஓகேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பரவாயில்ல புரிஞ்சிருச்சியான்னு நான் நினைச்சேன், அவ்வளவுதான். ஏன்னா தப்பா சொல்ற மாதிரியே சரிங்களா. ஓகே, இப்போ என்னன்னா பேசிக் டைப்ஸ்கிரிப்ட் பத்தி நான் போலாம். ஓகேங்களா. என்னன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துங்களே, இல்ல எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, ஜஸ்ட் லைக் ஒன் ஆஃப் த டேட்டா டைப். சரிங்களா. ஒரு டேட்டா டைப் இருக்கும், ஒரு வேரியபிளுக்கு இந்த டைப், அதாவது நம்பர்னா நம்பரும் ஒரு டேட்டா டைப் இருக்கும், இன்டிஜர் ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா டைப் இருக்கும். சரிங்களா. அது மாதிரி என்னன்னா உங்களுக்கு வி கேன் ரைட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கு. அதே மாதிரி என்னன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்ல வேர்னு கொடுத்தீங்கன்னா போதும், இட்ஸ் லைக் தட் கம்பேட்டபிள் ஃபார் நம்பரா இருந்தாலும் சரி, பூலியன் இருந்தாலும் சரி, ஒரு இன்டிஜர் இருந்தாலும் சரி, அது எடுத்துக்கும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஏன் டைப்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. இதுல என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் சம்னு ஒரு லாஜிக் போட்டுக்கிறேன். அதில் போயிட்டு என்ன பண்றேன், எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கு, ரிட்டன் எக்ஸ் பிளஸ் ஒய்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டைப்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும், ஆனா வந்து பிகினர்ஸே இருக்காங்க டைப்ஸ்கிரிப்ட் என்ன இல்லாம இருக்காங்க, அவங்க ஃப்ரம் பேசிக் வந்து எடுக்கிறேன். சரி, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் நம்ம இதுக்கோசரம் படிக்கிறேன்ட்டு. சரிங்களா. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு மெத்தட் எழுதிக்கிட்டேன். சம்னு ஒரு மெத்தட்ல எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ட்டு ரெண்டு, அதாவது என்ன ஒரு மெத்தடுக்கு ரெண்டு பேராமீட்டர் கொடுக்க போறோம். அந்த பேராமீட்டர் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி நம்மளுக்கு சம் பண்ணி காட்ட போகுது, அவ்வளவுதான் நம்மளோட ஸ்கோப் இதுதான். சரிங்களா. என்ன பண்றோம், இந்த மெத்தட் கால் பண்றேன். கான்ஸ்டன்ட்ல ரிசல்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஈக்குவல் சம்ல ஒரு மெத்தட் கால் பண்ண போறேன். கால் பண்ணிட்டு 5,5 கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் இது என்ன பண்றேன், ஜேஎஸ் ஃபைலா ஜேஎஸ்ன்னு மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜேஎஸ் ஃபைல என்ன பண்றோம், டிஎஸ் என்ன ஃபைல் உங்களுக்கு கிளியரா ஐடியாக்கோசரம் தான் பண்றது. ஜேஎஸ் ஃபைல போயிட்டு ஒரு மெத்தட் கால் பண்றேன். அந்த மெத்தட் ரெண்டு பேராமீட்டர் கொடுக்குறேன். அந்த ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்றேன், கன்சோல் லாக்ல பைண்ட் பண்றேன். ஓகேங்களா. ஓகே, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நம்ம ஸ்னேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ரிசல்ட்ல இருந்து 10 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டுங்களா. இது வந்து என்னன்னா இட் இஸ் நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் பண்ற லாஜிக் இது. என்னன்னா ரெண்டு நம்பரும் இண்டியூமெரிக் வேலையா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து 5 + 5 வந்து 10 உங்களுக்கு கிடைச்சிடும். இதே வந்து நான் என்ன பண்றேன், 5ங்கிறது ஸ்ட்ரிங்கா தரேன். ஏன் சொல்ல வரேன்னா இந்த பேராமீட்டர் வந்து இட்ஸ் லைக் தட் கம்மிங் ஃப்ரம் மேனுவலா, அதாவது நீங்களே வேல்யூ செட் பண்ண உங்களுக்கு தெரியும். இதுல பேக் எண்ட் ஒரு வேல்யூஸ் வருதுன்னா அவன் பேக் எண்ட் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தரான்னு தெரியாது. ஒரு இண்டிவிஜுவலாக தரலாம், ஒரு ஸ்ட்ரிங்காவும் நம்மளுக்கு தரலாம். சரிங்களா. டிஃப்ரெண்ட் டைப் ஃபார்மேட்ல வரும். சப்போஸ் அந்த ஒரு விஷயம் இமேஜின் பண்ணிக்கோங்க, என்னன்னா ஒரு ஏபிஐ கால் பண்றேன், அந்த ஏபிஐ வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, அந்த ரெஸ்பான்ஸ் வேல்யூ பண்ணா நம்ம பைண்ட் பண்றோம். அது மாதிரி ஓகேங்களா. அது வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கும், அதாவது ஒரு நம்பரா சம்திங் எதுவானா இருக்கும். சரிங்களா. அது மாதிரி நம்ம பைண்ட் பண்றோம். பைண்ட் பண்ணிட்டு இந்த மெத்தட் கால் பண்றோம். மறுபடியும் என்ன பண்றோம், மெத்தட் கால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மெத்தட் ரன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும் என்ன வருதுன்ட்டு. உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும், உங்களுக்கு 55 வரும். சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ரன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிரீன் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்மளுக்கு நம்ம ஒரிஜினல் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறது வந்து 10. அதாவது நியூமெரிக், அதை நம்ம என்ன நினைக்கிறோம், பேக்ல இருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து இண்டிவிஜுவலா வரும். வந்ததுன்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி நம்மளுக்கு 10 காட்டுறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா வந்து என்னன்னா ஏபிந்து வர ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் தட் ஸ்ட்ரிங்கா வருது. சரிங்களா. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரிங்கும் பிளஸ் நியூமெரிக் வேலையை ப்ளஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி காட்டாது. அதாவது 5 + 5 10 காட்டாது. இட்ஸ் லைக் கன்கார்டினேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங் எப்படி கன்கார்ட் பண்ணுமோ அது மாதிரி தான் காட்டும். 55 உங்களுக்கு காட்டும். சரிங்களா. இது வந்து என்னன்னா ரெண்டு டைமும் அதை கம்பேர் டைம் அடிக்காது, ரெண்டு டைமும் எதுவுமே காட்டாது உங்களுக்கு. சரிங்களா. ஒன்ஸ் ரிசல்ட் உங்களுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். இது மாதிரி சில நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். இது மாதிரி ஓவர் கம் பண்றது தான் இட்ஸ் லைக் தட் கோயிங் டு டைப்ஸ்கிரிப்ட். சரிங்களா. அதாவது என்னன்னா டைப் செக்கிங் பண்றோம். கம்பைல் பண்ணும்போது நம்ம இந்த டைப் தான் எனக்கு வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த வேல்யூ வந்தா மட்டும்தான் கம்பைல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். சப்போஸ் வந்து நீங்க வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஒரு நியூமெரிக் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இட்ஸ் லைக் தட் கம்பைல் டைம் எரர் அடிச்சிடும். இது வந்து நான் எதிர்பார்க்கறது வந்து ஸ்ட்ரிங் இன்டிஜர் எதிர்பார்க்கறேன், ஆனா வந்து இட்ஸ் கமிங் ஃப்ரம்
ஸ்ட்ரிங் அப்படின்னு எதிர்பார்க்கும். அதாவது கம்பேர் டைம் உங்களுக்கு எரர் அடிச்சிடும் உங்களுக்கு அதுல. சரிங்களா? ஓகே, இது வந்து இந்த சினாரியோ நம்ம ஓவர் கம் பண்றோம். இது எப்படி பண்றான்னு லைக் தட் கோயிங் டு டைப் ஸ்கிரிப்ட். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம், நம்ம போயிட்டு இந்த ஃபைல் டெலீட் பண்ணிடுறேன். அப்படியே பண்ணிட்டு ஒரு ஃபைல் முன்னாடி கிரியேட் பண்ணிக்கிறேன். index.js index.ts ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு சேம் திங் அதே தான் பண்ண போறேன். சம்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், நமக்கு 2 பேராமீட்டர் வேணும், 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ எக்ஸுங்கிறது வந்து எனக்கு வந்து நம்பர் டைப் எனக்கு வேணும். நம்ம செட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும், ஸ்ட்ரிங்கா வேணும் ஸ்ட்ரிங் செட் பண்ணிக்கலாம், நம்பர் வேணும் நம்பர் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சினாரியோல பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஆட் பண்ண போறோம். அதனால வந்துட்டு நம்பர் டைப் வந்துட்டு நம்பரா தான் இருக்கணும் எக்ஸுங்கிறது. அதே மாதிரி ஒய்ங்கிறது இட்ஸ் லைக் தட் கமிங் ஃப்ரம் நம்பரா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன், ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் ஒய் 2 நம்பர் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். போயிட்டு என்ன பண்றேன், இதே மாதிரி போயிட்டு கான்ஸ்டன்ட் ரிசல்ட் ஈக்குவல் சம்னு ஒரு மெத்தட் கால் பண்றேன். அதுல போயிட்டு என்ன பண்றேன், 2 நம்பர் பாஸ் பண்றேன், 5,10. ஓகேங்களா? 2 நம்பர் பாஸ் 2 நம்பர் பார்த்தேன் இட்ஸ் லைக் தட் நியூமெரிக் வேல்யூ இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்றேன். பண்ணிட்டு கன்சோல் லாக்ல ரிசல்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், பேக்.js போனோம்னா இதோட அந்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா index.js அதை கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி index.html போயிட்டு index.js தான் இன்புட் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? இது வந்து என்னன்னா நம்ம TS ஃபைலா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா TS ஏற்கனவே சொல்லியிருப்ப ஒரு பாயிண்ட், TS ஃபைல வந்து இட்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அது நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பிளிசிட்டா ஒரு கம்பைலர் இருக்கு, டைப் ஸ்கிரிப்ட் ஒரு கம்பைலர் இருக்கு, அது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், TS ஃபைல JS ஃபைல கன்வெர்ட் பண்றோம். சரிங்களா? என்ன பண்றோம், போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு TSC பண்ணி இட்ஸ் லைக் டைப் ஸ்கிரிப்ட் கம்பைலர். எந்த ஃபைல கம்பைல் பண்ணணுமோ கம்பைல் பண்றோம், index.js ஃபைல கம்பைல் பண்றோம். கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எரரும் இல்லை அப்படின்னா இட்ஸ் லைக் கிரியேட்டிங் தட் index.js ஃபைல் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? அதாவது டெர்மினல் எந்த ஒரு வார்னிங் எந்த எரரும் காட்டாது உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டைப் செக்கிங் தப்பா இருந்ததுன்னா இட்ஸ் லைக் தட் த்ரோயிங் தி எரர். அது என்னென்ன அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து JS ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆயிட்டு ப்ரௌசர் போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா சரி இது ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணிட்டு npm run start பாத்தீங்கன்னா 10+5 வந்து 15 கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ போயிட்டு என்ன பண்ண, இதே லாஜிக் JS பண்ணணும். ஆனா ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்னன்னா, இதே போயிட்டு TS ஃபைல போயிட்டு ஸ்ட்ரிங்கா நான் பாஸ் பண்றேன், 5 ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்றேன். இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு இதுலயே தெரியும், டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னன்னா argument of 5 type is not assignable to parameter of the type of number. உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆனா வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்ல அது தெரியாது. அது ஏன் தெரியாதுன்னா இட்ஸ் வேர் டைப்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி இன்டிஜரா இருந்தாலும் சரி அது எல்லாமே அது ஒரே டைப்பா அது எடுத்துக்கும். சரிங்களா? அதான் டிஃபரன்ஸ் இதுல. இப்போ உங்களுக்கு என்னன்னா டெவலப்மெண்ட் மோட்ல உங்களுக்கு என்ன டைப்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சு பேஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி நீங்க ரன் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதுலயும் நான் இது ஃபைண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இட்ஸ் லைக் தட் கம்பைல் பண்றீங்க. சரி சாரி ப்ரோ, டெர்மினல் இது பண்ணும்போது இங்க மாத்தி இது பண்ணிட்டேன். ஓகே, கம்பைல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது ஸ்டாப் பண்ணிட்டு index.js இது பண்றோம். பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னன்னா இது வந்து ஆர்குமெண்ட் டைப் வந்து நாட் அசைன்மென்ட் பாராமீட்டர் டைப் நம்பர் டைப் வந்து ஸ்ட்ரிங் அசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றேன், மறுபடியும் போயிட்டு ஃபைன் கொடுத்து இது பண்றேன், கொடுத்துட்டு மறுபடியும் கம்பைல் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண 15 கிடைச்சிருச்சு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு கிளியரா புரியுது இல்ல? நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்றோம், அதே வந்து டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்றோம் ஐடியா இருக்குல்ல? இதான் வந்து பேசிக் கான்செப்ட் ப்ரோ. டைப் ஸ்கிரிப்ட் படிக்கிறது இதான் பேசிக் ஐடியா. நாம ஏன் எதுக்கோசம் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் போறோம் உங்களுக்கு ஐடியா என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓரளவுக்கு ஐடியா இருக்கா ப்ரோ? ப்ரோ அதர்ஸ் மத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்குல்ல எல்லாத்துக்கும்? ஐடியா இருக்கு, பட் ஒரு டவுட் இருக்கு.
சொல்லுங்க ப்ரோ. சுரேந்தர் ப்ரோ. என்ன ஆக்சுவலா என்னன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஏ வந்து சம்மன் நம்பர்னு கொடுக்குறீங்க, செகண்ட் ஒன் வந்து நம்பர்னு கொடுக்குறீங்க. இது வந்து நம்பர் கொடுத்துட்டீங்க, ஸ்ட்ரிங்கா கொடுக்கும்போது எரர் வந்துருச்சு. ஸோ இது ஓகே ஃபைன். இப்போ என்னோட கேஸ்ல வந்து எப்படி வரலாம்னா ஒரு லெட்டர்ஸும் வரணும், நம்பர்ஸும் இருக்கணும். அதை வந்து இன்னொரு ஒரு நம்பரோட ஆட் பண்ணணும். ஸோ அது இப்போ 2-3 ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு இதுக்கு வரும்போது எப்படி ப்ரோ வரணும் டேட்டா டைப்? அது இருக்கு ப்ரோ. அது நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னன்னா ஓகே 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 ப்ரோ. அது அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம் ப்ரோ. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஹை லெவல்ல பண்ணா மத்தவங்களுக்கு புரியாம போயிடும். அதுக்கு தான் பேசிக்கா பண்ணா படிக்கணும். அதுக்கு தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இது வந்து பேசிக் கான்செப்ட். இதுலயே சொல்லுங்க. நம்ம வந்து சம்ல வந்து எக்ஸ்ன்ற நம்பர்னு சொல்றோம், ஒய்ன்ற டைப் வந்து நம்பர்னு சொல்றோம். ரிட்டர்ன் டைப் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லையா? இல்ல ப்ரோ, நாம செட் பண்றதா ப்ரோ. நம்ம ரிட்டர்ன் வேணா கொடுத்துக்கலாம். நாம எங்க போயிட்டு நம்ம ஏன்னா ரிட்டர்ன் டைப் தான் சொல்றீங்க. இந்த இடத்துல போய் நம்பர் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் லைக் தட் ரிட்டர்ன் வித் தட் நம்பர் டைப். அது உங்க சினாரியோ தான் ப்ரோ. ஏன்னா 2 நம்பர் உங்களுக்கு ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் டைப் இந்த இடத்துல தேவைன்னு தோணுது. ஏன் சொல்ல வரேன்னா 2 நம்பர் ஆட் பண்றீங்க. அந்த டைப் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா தான், அதாவது சிம்பிள் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் தட் 2 நம்பரும் ஆட் பண்ண போறீங்க. வேற எந்த லாஜிக்கும் போட போறது இல்ல. சரிங்களா? 2 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறேன். இட்ஸ் நாட் ரிட்டர்ன் த டைப். ரிட்டர்ன் மீன்ஸ் அவசியம் கிடையாது அந்த இடத்துல. கேட்டுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய லாஜிக் போட போறீங்க. அந்த வேரியபிள் வச்சு வேற ஏதாச்சும் பண்ண போறீங்க, இல்ல வேற சம் மானிபுலேஷன், அதாவது வேற ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டைப் வந்து சம்திங் மார்க் சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நீங்க போயிட்டு வந்து ரிட்டர்ன் டைப் நீங்க கொடுத்துக்கலாம். இது மாதிரி எனக்கு இண்டிவிஜுவலா தான் நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ண நீங்க கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்டில் தேவையில்லை. ஓகே ப்ரோ. இல்ல கஸ்டம் டைப்ஸ் டேட்டா டைப்ஸ் ஆட் பண்ண முடியுமா? கஸ்டம் டேட்டா டைப்னா எப்படி சொல்றீங்க ப்ரோ? லைக் வந்து எனக்கு நம்பர் ஆல்பா நியூமரிக்னு ஒரு கேஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம டேட்டா ஸ்பெசிஃபை பண்ணுவோம், ஸ்ட்ரிங்னு சொல்லாம. அது பண்ணலாம் ப்ரோ. எனின்னு ஒரு டைப் இருக்கு ப்ரோ. எனி வச்சு நீங்க என்னன்னா உங்களுக்கு என்ன டைப்னே தெரியாது. சரிங்களா? ஒரு ஏபி வந்து அதாவது என்ன ஒரு விர்ச்சுவல் இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு ஏபி வந்து ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அது சம்திங் இண்டிவிஜுவலா ஒரு டைம் இண்டிவிஜுவலா வரும், ஒரு டைம் வந்து ஸ்ட்ரிங்கா வருதுன்னா, இல்ல 2 கம்பைன் பண்ணி வருதுன்னா இட்ஸ் கோ டு லைக் தட் எனி டைப் இருக்கு. எனி யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஓகே. இல்ல ப்ரோ, நான் என்ன கேஸ்னா கேக்குறேன்னா, இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கும் இருக்கணும், நம்பரும் சேர்ந்து ஒரு டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னா ஐடிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ SA123ங்கிறது ஒரு தனியா ஒரு டேட்டா டைப் மாதிரி வைக்க முடியுமா? ஸோ ஸ்ட்ரிங் ஆல்பா நியூமரிக் வந்து ஒரு தனி டேட்டா டைப்பா வைக்கணும். இல்ல ப்ரோ, அது வந்து நார்மல் ஸ்ட்ரிங்குக்கு போயிடும்ல. நார்மல் டைப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் போயிடும்ல உங்களுக்கு. அந்த மாதிரி இல்லாம நான் கஷ்டமா வைக்க முடியுமா அப்படின்றத டவுட்டா கேட்டேன். கஷ்டமா வைக்க முடியும் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆப்ஜெக்ட் அரே அந்த மாதிரி சொல்றீங்க கரெக்ட்டா? இல்ல ப்ரோ, நானே இன்டிஜர் மாதிரி ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண முடியாது. நீங்க டேட்டா டைப்பை மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கும் நம்பரும் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து அது வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் அரே டேட் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். பட் எல்லாமே ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த 4 டைப் உள்ளதான் விடும். ஸ்ட்ரிங், நம்பர் அண்ட் உங்களுக்கு அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் கேஸ்க்கு நீங்க எனி போட்டிக்கலாம். நீங்க எனி போட்டிட்டு நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே ப்ரோ, காட் இட் ப்ரோ. ஏன்னா ஃபைனலா இது பாத்தீங்கன்னா இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸா தான் கம்பைல் ஆகும். ஸோ ஃபைனலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன டைப்ஸ் வந்து அக்செப்டபிளோ அது மட்டும் தான் இங்க நம்ம கொடுக்க முடியும். நம்மளால புதுசா ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. பட் இருக்கிறத நம்மளால மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு வேணும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேலிடேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ஒரு ஃபார்மட்ல வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அடுத்து ப்ரோ என்னன்னா இப்போ டீஸ் ஃபைல கம்பைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இது இந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு, பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்குல்ல. கேட்டுங்களா? அதே தான் ப்ரோ, மற்றது அதே தான். என்னன்னா போயிட்டு என்ன பண்றேன், 2 ஃபைல் இருக்குன்னா உங்களுக்கு இதாகுது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறேன். டேட்ல போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்கு, அதை செட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1ன்னு போயிட்டு கோலன் நீங்க டைப் ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டைப் செட் பண்ணிக்கலாம். போயிட்டு என்ன பண்றாங்க, இந்த டைப் வந்து str1ங்கிறது இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் டைப். இது போயிட்டு என்ன பண்றேன், இது கோ டு ஓவர்ரைட் பண்றேன். ஓவர்ரைட்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஒரு இன்டிஜர் செட் பண்றேன். செட் பண்ணா அது செட் பண்ண அலோவ் பண்ணாது உங்களுக்கு. ஏன்னா இட்ஸ் லைக் தட் டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ போயிட்டு என்ன பண்றேன், str1 = 10 செட் பண்றோம்.
இது மாதிரி போயிட்டு இது மாதிரி உங்களால செட் பண்ண முடியும். ஆனா நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் இது அலோவ் பண்ணும். கரெக்டா? நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன டைப் வேலையான செட் பண்ணிக்கலாம். ஒரு இண்டிஜுவல் வேரியபிள் வந்து இண்டிஜுவலா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பரா மாத்திக்க முடியும், பூலியனா மாத்திக்க முடியும். ஆனா வந்து டைப் ஸ்கிரிப்ட் பொறுத்தவரை அப்படி பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் லைக் தட் ஓவரால் வந்துட்டு இட்ஸ் லைக் தட் ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிக் டைப் மட்டும்தான் இருக்கும், ஸ்ட்ரிங்கா மட்டும்தான் இருக்கும். உங்களால போயிட்டு ஓவர் ரைட் பண்ண முடியாது. சரிங்களா? போயிட்டு என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் இண்டிஜுவல் செட் பண்றேன், இட்ஸ் லைக் தட் டிஸ்பிளே சம் எரர். ஓகேங்களா? இது வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியாது, இது மாதிரி ஓவர் ரைட் பண்ண முடியாது உங்களால. சரிங்களா? இதே பண்ணி என்ன பண்றேன், இது ஒன் ஹைட் ஆஃப் த சினாரியோ. அடுத்தது என்னன்னா பூலியன் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் எல்லாமே. இதுல இன்னொன்று இருக்கு, பூலியன் டைப்பும் ஒன்று இருக்கு. நார்மலா மற்ற ஜாவாஸ்கிரிப்ட் பண்றீங்களா, மற்ற ஃப்ரேம் ஒர்க் பண்றீங்களா, அதே கான்செப்ட் தான் இதுல. பூலியன் வேல்யூல போயிட்டு பூலியன் கொடுத்துட்றேன். சாரி, பூலியன் கொடுத்தாலும் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பூலியன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுவே இன்டிஜர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதை அலோவ் பண்ணாது. உங்களுக்கு போயிட்டு என்ன பண்றேன், போயிட்டு டைப்ஸ்க்கு செட் பண்றேன். செட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இட் இஸ் லைக் தட் கம்ஃபர்டபுள் ஆகாதுன்ட்டு. சரிங்களா? அடுத்து என்னன்னா இதே மாதிரி ஒரு அரே இருக்கு. நார்மல் அரே பத்தி உங்களுக்கு ஐடியா தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போயிட்டு என்ன பண்றேன், இது ரொம்ப பேசிக்கா தான், இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதாக தான் இருக்கும். இதுவும் புதுசாக எடுக்க போறது இதுல. ஆனா புதுசா இருக்கிறவங்களுக்கு, புதுசா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரிங்களா? இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அரேன்னு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்கல, அரே ஐட்டம்ஸ் வச்சுக்கிறேன். போயிட்டு அரே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளுக்குள்ள அரே ஐட்டம் வந்து நீங்க செட் பண்ண முடியும். இப்போ என்னன்னா ஒரு அரே இருக்கு, அந்த அரேக்குள்ள எப்படி வேணா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரே டேட்டா நமக்கு வரலாம். நம்ம ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம், 1 2 3 4 யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இல்லைன்னா சம்திங் எல்ஸ், ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து இட்ஸ் லைக் தட் ஒன் ஆஃப் அரே, ஒரு ஸ்ட்ரிங்கா வரும், டிஃப்ரெண்ட் சினாரியோ வரும். இல்லைன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அரேல பத்தி பூலியன் வேல்யூ வரும், ஸ்ட்ரிங் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வரலாம். நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் அரே இருக்குங்கிறத நாம ஸ்டாட்டிக்கா செட் பண்றோம். இட்ஸ் லைக் தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சினாரியோல இட்ஸ் லைக் தட் அரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப் இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ரிங் டைப்பா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஏற்கனவே அரே பண்ற மாதிரியா தான் 1 2 3. இது வந்து இட் இஸ் லைக் தட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அதாவது அரேங்கிறது வந்து ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கு. நான் போயிட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு அரே ஐட்டம்ஸ் இருக்கு. இது ரன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது கம்பைல் பண்ணணும். என்ன பண்றேன், நம்ம அறையில் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸ் இருக்கு, 1 2 3 ஐட்டம்ஸ் இருக்கு. சரிங்களா? நான் என்ன பண்றேன், எக்ஸ்பிளிசிட்டா போயிட்டு நம்ம ஏற்கனவே செட் பண்ணியிருக்கோம், இட்ஸ் லைக் தட் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும்ட்டு. நான் என்ன பண்றேன், போயிட்டு ஒரு இண்டிஜுவல் செட் பண்றேன், 12 அது மாதிரி செட் பண்றேன். செட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இட்ஸ் லைக் தட் இண்டிஜுவல் வேல்யூ செட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம அந்த அரே கிரியேட் பண்ணும் போதே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங் தான் செட் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அரேல போயிட்டு உங்களுக்கு எனக்கு ரெண்டுமே வேணும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கும் வேணும், ஒரு பூலியனும் வேணும், இல்லைன்னா ஒரு நியூமெரிக் வேணும் அப்படின்னா இட்ஸ் லைக் தட் யூசிங் தட் ஆர் கண்டிஷன். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆர் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆர் யூஸ் பண்ணிட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் டேட்டா வந்து அந்த அரேக்குள்ள இருக்கலாம். ஆனா இது நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் அச்சீவ் இது மாதிரி பண்ண முடியாது. நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒரு அரேக்குள்ள வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியன் சம்திங்ஸ் இது வேணா இருக்கலாம். ஆனா டைப் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் டைப் வந்து 1 2 3 வேல்யூஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றேன், சம் சினாரியோல போயிட்டு இந்த அரேக்குள்ள ஒரு வருதுன்னா நீங்க போயிட்டு என்ன ஆர் கண்டிஷன் போட்டு நம்பர் கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு பூலியன் எனக்கு வேணும் அது வருதுன்னு நீங்க மறுபடியும் போயிட்டு ஆர் போட்டுட்டு பூலியன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு நீங்க வந்து இதை அலோவ் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும்.
சப்போஸ் நீங்க பூலியன் கொடுக்காம ட்ரூ கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? வெயிட் பார்க்கலாம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு டைப் வச்சுக்க முடியுமா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இது ஒன் பை ஒன் பார்த்தறலாம். அது இன்னும் பார்க்கணும். அது இன்னும் பார்க்கல இன்னும். ஓகேங்களா? ஓகே 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 ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஆக்சுவலா இங்க வந்து ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 3 இது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு, நம்பர் பூலியன் இருக்கு. ஆனா இங்க இது வந்து 1 by 1 ஆர்டரா எடுத்துக்கும், இல்ல அதுவே டைரக்டா எடுத்துக்குங்களா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து ஸ்ட்ரிங்ல இருக்குல்ல? கரெக்ட் ப்ரோ. இது வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு ப்ரோ. அரே பொறுத்தவரைக்கும் எப்படி எந்த ஆர்டர் வேணா கொடுத்துக்கலாம் நீங்க. அதாவது என்ன, நான் ஸ்ட்ரிங் வந்துட்டு நான் லாஸ்டா கொடுத்துக்கிறேன், ஆர்டர் இதுவும் மேனேஜ் பண்ணாது ப்ரோ. இது முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ஒரு அரேக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். அதான் கான்செப்ட் இதுல. அது ஆர்டர் எப்படி வேணா இருக்கலாம். பூலியனா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிஜரா இருக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட் ஸ்ட்ரிங் இது எப்படி ஆர்டர் வந்து சப்மிட் பண்ணி கூட இருக்கலாம். அதுவும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இது வந்து இது அரே கான்செப்ட் ப்ரோ. இன்னொரு கான்செப்ட் இருக்கு, டியூபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல தான் வந்து என்னன்னா, நீங்க கரெக்டா அந்த ஃபார்மெட் கொடுத்தா மட்டும் அதை எடுத்துக்கலாம், அது எடுத்துக்காது. அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா, நான் வந்து ஆர்டர் மாத்தி கொடுத்துருக்கேன். இப்பயும் மேலே உங்களுக்கு ரன் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஐட்டம்ஸ் இருக்கு அரேல. 1 2 3 12 2 கிடைச்சிடும். ஓகேங்களா? இது வந்து அரே கான்செப்ட் ப்ரோ. சரிங்களா? இதுலயே போயிட்டு என்னன்னா, இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு ஆர்டரா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வர வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், செகண்ட் வர வேல்யூஸ் வந்து நியூமெரிக்கா தான் இருக்கணும். ஆர்டர் மாத்த கொடுத்தா அப்படின்னா டியூபிள் கான்செப்ட் போய்க்கலாம். ஏஞ்சி இதுல ஏதாவது எனி நேம் கொடுக்க முடியாது. இப்ப கொஞ்சமா சொன்னீங்களா, என்ன டைப் வேணாலும் இப்ப எனி கொடுத்துட்டோம்னா அதை என்ன டைப் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா நம்பர் பூலியன் இப்படி மென்ஷன் தான் பண்ணுமா? ஏன் எனின்னு கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகாதா? ஓகே ப்ரோ. என்னன்னா ஜி, நீங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லாஜிக் வச்சுங்க. உங்களுக்கு டைப் தெரியுது, சரிங்களா? என்ன டைப் டேட்டா வருது எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு என்ன டைப்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு என்னன்னு கொடுக்க அவசியம் கிடையாது. கேட்டுங்களா? எனி யூஸ் பண்றது வந்து டைப் ஸ்கிரிப்டோட பர்பஸே வந்து அது இல்ல, நான் டைப் ஸ்கிரிப்டே வந்து நம்ம ஸ்ட்ராங் டைப்ல வைக்கணும்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்றோம். ஸோ எனி யூஸ் பண்ணா இட் டசன்ட் மேக் சென்ஸ்ல. ஏன்னா அது ஆப்ஷன். அது ஏன் அந்த இடத்துல எதுக்கு நீங்க எனி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அது மாதிரி டைனமிக்கா வரும்போது நீங்க எனி யூஸ் பண்ணணும். அதாவது என்ன, ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால் பண்றீங்க, அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் என்ன டைப் வேணா வரலாம். ஒரு டைம் நியூமெரிக் வருது, ஒரு டைம் வந்து ஸ்ட்ரிங் வருது, ஒரு டைம் பூலியன் வருதுன்னா உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி டைப் தான் நீங்க என்னன்னு செட் பண்ணணும். சரிங்களா? நீங்க போயிட்டு வேணும்னே போயிட்டு என்னன்னு கொடுக்கூடாது. எல்லா இடத்துலயும் என்னன்னு கொடுக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது மீனிங்ஃபுல்லே கிடையாது அது. சரிங்களா? உங்களுக்கு கம்பல்சரி தெரியும், இன்னும் ஸ்ட்ரிங் தான் வரணும், ஸ்ட்ரிங் கொடுக்கணும் நீங்க. சரிங்களா? இதுதான் ப்ரோ பேசிக் கான்செப்ட் இதுல. ஓகே ப்ரோ, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் இது கிளியரா தான் இருக்கு? எஸ் ப்ரோ, கிளியரா இருக்கு ப்ரோ. எஸ் ப்ரோ. ஓகே. அடுத்து என்னன்னா, டியூபிள் பார்க்கலாம். டியூபிள் வந்துட்டு கிட்டத்தட்ட அரே மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா வந்து அரே டிஃப்ரெண்டா இருக்கும், லைட்டா டிஃப்ரெண்ட் ஆகும். அது என்ன லாஜிக்? இதுல போயிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் செட் இது ஸ்ட்ரிங். சரிங்களா? ரெண்டாவது போயிட்டு எனக்கு வந்து ரெண்டாவது வேல்யூ எனக்கு வந்து என்ன நியூமெரிக் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் செட் இது நியூமெரிக் நம்பர். ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றேன், ஒன்னு ஸ்ட்ரிங் வந்து 1 கொடுத்துக்கிறேன், நியூமெரிக் வந்துட்டு 1 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து என்னன்னா ரெண்டு டைப் இருக்கு. சரிங்களா? இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அரேல போயிட்டு நீங்க நம்பர் பூலியன் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நீங்க எத்தனை வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும் உங்களால. போயிட்டு இதுக்கப்புறம் போயிட்டு நான் என்ன பண்றேன், 4ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் போயிட்டு 5ன்னு ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 6ன்னு ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு பூலியன் வேல்யூ இருக்கு, ஃபால்ஸ்ன்னு ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் இன்டிஜர் நியூமெரிக் 20 ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களை எத்தனை ஐட்டம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு நீங்க ஆட் பண்ற ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஒரு நம்பரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு நீங்க ஆட் பண்ற ஐட்டம் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பூலியனா இருக்கணும், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கணும். இது தவிர வேற ஏதாவது டைப் ஆட் பண்ணீங்கன்னா இட் இஸ் லைக் த்ரோ எரர் வந்து த்ரோ பண்ணிடும். இது வந்து அரே கான்செப்ட். சரிங்களா?
ஆனா அந்த டேபிள் என்ன பண்ணுன்னா என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ, ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், நம்பர்னா நம்பர், அவ்வளவுதான். அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். நீங்க அடிஷனலா போயிட்டு ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணீங்கன்னா அதை அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாதுன்னா டேபிள் என்ன இன்டர்னலா டேபிள் வந்து இன்டர்னலா என்ன பண்ணிருப்பானா, இது போயிட்டு இந்த அரே லென்த் எடுத்திருப்பான். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா இதோட அரே டிக்ளேர் பண்ணும்போது அரே லென்த் வந்து 2 தான். 2 டைப்னு செட் பண்றோம். நீங்க மூணாவதா போயிட்டு எக்ஸ்பிளிசிட்டா போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு நம்பர் டைப் கொடுத்தாலும் சரி, இல்ல வேற ஒரு டைப் பூலியன் கொடுத்தாலும் சரி, அந்த சைஸ் லிமிட்டை விட எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? அப்ப வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது டேபிள் டிக்ளேர் பண்ணும்போது 2 டைப் இருக்கு. டிஸ்ப்ளே டோட்டல் சைஸ் அது எடுத்துக்கும், லென்த் வந்து 2 எடுத்துக்கும். சரிங்களா? நீங்க போயிட்டு நான் 2 கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் போயிட்டு என்ன பண்றேன், எக்ஸ்பிளிசிட்டா போயிட்டு மறுபடியும் போயிட்டு 2ன்னு ஒன்று வேல்யூஸ் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன பண்ண உங்களுக்கு அந்த எரர் த்ரோ பண்ணீங்கன்னா இட் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங் நம்பர். ஓகேங்களா? ஏன்னா டைப் 3 இஸ் நாட் அசைனபிள் டு டைப் 2. ஏன்னா அதோட சைஸ் லென்த் எடுத்துக்கும். 2 வேல்யூஸ் தான் இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா போய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும். சரிங்களா? இதான் ஒரு டேபிளுக்கும் அரேக்கும் டிஃபரன்ஸ். நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஆட் பண்ண முடியுமா? இல்ல பண்ணாலும் உங்களுக்கு இது அடிக்கும் ப்ரோ. என்னன்னா ஒரு எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது முன்ன சொன்ன பாத்தீங்களா, அதோட அரே சைஸ் உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ சைஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களே, இப்போ போயிட்டு இது பண்ணதான் உங்களுக்கு என்னன்னா இன்டர்னலா என்ன நடக்குன்னு தெரிஞ்சுங்க. டேபிள் பொறுத்த வரைக்கும் என்ன ஒவ்வொரு எலிமெண்ட் என்னென்ன டைப்போ போத் எலிமெண்டோட நம்பர்ஸ் அண்ட் டைப் ரெண்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். இல்ல கிட்டத்தட்ட கரெக்டா தான். என்னன்னா டேபிள் இன்டர்னலா என்ன பண்ணணும், நீங்க கொடுக்குற அரேயோட சைஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அரேயோட லென்த் எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். சரிங்க? ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொடுக்குற எலிமெண்டோட டைப் செக் பண்ணணும். ரெண்டாவது 2 சினரி உங்களுக்கு நடக்கும். இன்டர்னலா வந்து டேபிள் இதான் பண்ணும் உங்களுக்கு இன்டர்னலா. ஓகே ப்ரோ, அப்போ இந்த அரேக்கு வந்து டேபிள் அரேக்கு வந்து புஷ் ப்ராப்பர்ட்டி வந்து டிசேபிள் ஆயிருக்கும். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ, கரெக்ட். ஆமா கரெக்ட். ஓகே. டேபிள்னா ஓகே கரெக்ட். ஆமா இல்ல டிசேபிள் ஆயிருக்கு. அதாவது டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணி ஆகணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் இனிஷியலா வந்து சும்மா எம்டியா டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ற மாதிரி கேட்க முடியாது இல்ல? ஆமா கரெக்ட். மேபி புஷ் ஆனா அதுக்கப்புறம் கம்பைல் டைம்ல எரர் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ கரெக்ட். ஆமா, ஏன்னா நான் கொடுத்தது சைஸ் வந்து 2 தான். 2 மேல பண்ணா உங்களுக்கு எரர் அடிக்கும் உங்களுக்கு. இப்போ நார்மலா இதுல ஆட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல இதே பாயிண்ட் நான் போயிட்டு என்ன பண்றேன், சைஸ் தேர்ட் ஐட்டம் ஆட் பண்றேன். உங்களுக்கு இதுல தெரிஞ்சிடும். உங்களுக்கு புஷ்ஷும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். உங்களுக்கு புஷ்ஷும் ஒரு மெத்தட் வச்சு புஷ் பண்ண பாருங்க. ஐட்டத்துக்கு நான் டேட்டா கொடுக்க போறேன், அவ்வளவுதான். 2 சிமிலர் லாஜிக் தான். கேட்டுங்களா ப்ரோ? எனக்கு டவுட், இது ஸ்பெசிஃபிக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் கேஸ் ஏதாவது இருக்கா இதுக்கு? ப்ரோ யூஸ் கேஸ்னா என்னன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஏபி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இது மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்றீங்கல்ல, அது மாதிரி இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஏபி ரெஸ்பான்ஸ் இந்த ஆர்டர் தான் எனக்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து ஒரு மெத்தட் இருக்கு, இல்லைன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு ரீஸ்ஃபுல்லா ஒரு லாஜிக் எழுதி வச்சு ஒரு ரீஸ்ஃபுல் லாஜிக் ஒன்று எழுதி வச்சிருக்கீங்களா, அந்த லாஜிக் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஸ்ட்ரிங்கா தான் வரும், ரெண்டாவது பேராமீட்டருக்கு எனக்கு இன்டிஜரா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே. பட் ஆனா அந்த மாதிரி சினாரியோல வந்து நார்மல் அரேவை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து அப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக இப்ப கீழே வேற எந்த டெவலப்பர்ல வேற ஏதோ மெத்தடுக்கோ இந்த அரேல வேற எதையும் புஷ் பண்ணிட கூடாது ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களா? கரெக்ட். ஆமா ப்ரோ கரெக்ட். என்னன்னா இப்போ ரியாக்ட் எடுத்துங்களேன். இப்போ ரியாக்ட்ல போனீங்கன்னா நம்ம ஒரு காம்பனன்ட் எழுதியிருப்போம். அந்த காம்பனன்ட் எல்லாமே நம்ம ரீஸ்ஃபுல்லா பண்ணி எழுதியிருப்போம். கரெக்டுங்களா? அந்த ரீஸ்ஃபுல் ப்ராப்ஸ் பண்ணும்போது ப்ராப்ஸ் வந்து இந்த ப்ராப்ஸ் அடுத்து இந்த ப்ராப்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த ப்ராப்ஸ் வரும்போது அது மட்டும் அனுப்பினா மட்டும் அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்க எரர் த்ரோ பண்ணும். அது மாதிரி சின்ன அது யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா கம்பல்சரி இந்த ஆர்டர் வந்தா மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு go to table. இல்ல எனக்கு வேண்டாம், இப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து அந்த டைப்ல வந்தா போதும் எனக்கு, go to array. ஓகே ஜி. ஓகே ப்ரோ, இது ஒரு கிளியர் ஐடியா இருக்குல உங்களுக்கு? ஓகே ப்ரோ, ஒரு சின்ன டவுட் ஒன்னு இருக்கு ப்ரோ. காமனா ஒரு டவுட் தான். இப்போ நீங்க வந்து இந்த ஸ்ட்ரிங் பூலியன் அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. ஃபங்க்ஷன்ல வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, அதுல வந்து நான் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் தான் பண்ண போறேன். நம்பர் தான் இருக்கும் அதோட டேட்டா டைப். அதை நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ் ஒய் ஜெட்னு ஒரு 20 இருக்கு. அந்த மாதிரி நான் அந்த 20 கொடுக்கறது போல காமனா ஒரு இடத்துல வந்து இந்த எப்படினாலும் இதுல வந்து நம்பர் டேட்டா டைப் தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்படி பண்ணலாமா ஏதாவது? பண்ணலாம். நீங்க அது வந்து நம்ம இது இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே வேரியபிள் தான் பாஸ் பண்ண போறீங்க. பண்ணிட்டு செட் த நம்பர் செட் பண்ணிட்டு அதுவும் இங்க ரெஸ்ட் ஆபரேட்டர் படிச்சிருப்பீங்க. ES6ல ரெஸ்ட் ஆபரேட்டர்னு படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ரெஸ்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணா, நீங்க எத்தனை பாராமீட்டர் கொடுத்தாலும் அந்த பாராமீட்டர் எல்லாமே ஒரு அரேக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. ரெஸ்ட் ஸ்ப்ரெட் அதான் சொல்றீங்க?
கரெக்ட். நீங்க அது பேஸ் பண்ணி 3 டாட் வரும்ல ப்ரோ அந்த பேட்டர்ன். ஆமா டாட் அதான் டாட் bro, டாட்னு வச்சு எடுத்தீங்கன்னா ஓகே 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 ப்ரோ. அதான் வந்து ஸ்ப்ரெட்ங்கிறது ஒரு பிசினஸ் லாஜிக்குள்ள அது யூஸ் பண்ணேன்னா பிஹேவ் த ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். ஸ்ப்ரெட்டா பிஹேவ் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா? அதே ஓகே அதாவது ஓகே ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் தட் பிஹேவிங் த ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். அதே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆர்குமெண்டா யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் தட் ரெஸ்ட் ஆபரேட்டர். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா ரெண்டு மெத்தடும் டாட் டாட் தான் யூஸ் பண்ணுவீங்க, ட்ரிபிள் டாட் தான் யூஸ் பண்ணுவீங்க. கேட்டீங்களா? ஓகே ப்ரோ, கிளியர். ஒரு ஐடியா இருக்குல்ல ப்ரோ? ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட், இதுல 3 பாஸ் பண்ண எரர் அடிக்குது, 1 பாஸ் பண்ண எரர் அடிக்குமா? லைக் இட் இஸ் செட் ஆமா ப்ரோ, as 2வா? ஆமா ப்ரோ. ஏன்னா நம்ம ஓகே செட் ஓகே பண்ணி அதான் ஓகே முன்ன சொன்ன சைஸ் லென்த் ஓகே உங்களுக்கு ஓகே எடுத்துக்கும், அந்த கம்பேர் பண்ண உங்களுக்கு. ஓகே அது ஓகே என்ன ஓகே லாஜிக் அதான் போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து என்னன்னா யூனியன் ஒரு டைப் இருக்கு ப்ரோ. யூனியன் பத்தி பார்க்கலாம். யூனியனை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா நம்ம லைக் தட் கொரி ஸ்ட்ரிங் நம்ம மைஸ்கியூல படிக்கும்போது யூனியன் படிச்சிருப்போம், ஜாயின் யூனியன் படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அது மாதிரிதான், ஆனா அக்யூட்டா அது சொல்ல மாட்டேன். சரிங்களா? என்னன்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் வேரியபிள் வந்துட்டு நீங்க எப்படி வேணா செட் பண்ணிக்க முடியும் உங்களால. என்னன்னா ஒரு டைம் வந்து ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்றீங்க, சேம் வேரியபிளா சொல்றேன். சேம் வேரியபிள் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன், ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா யூஸ் பண்றேன். அது மாதிரி சினரியோ வரும்போது இட்ஸ் கோ டு ஜாயின். லைக் தட் யூனியன் கான்செப்ட் போலாம் உங்களுக்குள்ள. சரிங்களா? எப்படின்னா அது ஒன்றும் இல்லை, சிம்பிள். லைக் தட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் மாதிரி தான் இருக்கும், எல்லாம் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ஆனா என்னன்னு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன பண்றேன், யூனியன் டைப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு அந்த இந்த யூனியன் டைப் வேரியபிள் வந்துட்டு சம்டைம்ஸ் நான் வந்துட்டு இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணலாம். அந்த சினாரியோ வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நம்பர் ஆர்னு போட்டணும், ஆர் ஸ்ட்ரிங். சரிங்களா? இப்படி போட்டுட்டு யூனியன் டைப் ஈக்குவல் டு இதாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்லைன்னா பூலியனா இருக்கலாம், சாரி நம்பரா இருக்கலாம், 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்படி பண்ண உங்களுக்கு எரர் அடிக்காது. ஏன்னா இட்ஸ் லைக் நான் மென்ஷன் பண்ணிடுறோம், நம்பரா இருக்கு இல்லைன்னா ஸ்ட்ரிங்கா இருக்குன்னு மென்ஷன் பண்ணிடுறோம். சரிங்களா? இது ஒன் டைப் ஆஃப் இது சினாரியோ. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டைப்ல போயிட்டு சப்போஸ் நான் இண்டிவிஜுவல் இல்லை, ஸ்ட்ரிங் இல்லை, நான் வந்து இண்டிவிஜுவல் யூஸ் பண்றேன்னா யூ கேன் யூசிங் இட். நீங்க போயிட்டு மறுபடியும் போயிட்டு நான் இந்த யூனியன் டைப்ல போயிட்டு கோயிங் டு யூசிங் பூலியன் யூஸ் பண்றேன், ட்ரூன்னு கொடுக்குறேன். த்ரோயிங் தி எரர். ஏன்னா நம்ம செட் பண்ணதே வந்துட்டு நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங். இந்த சினரி எப்போ நீங்க இந்த சினரி எப்போ வருவீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு வேரியபிள் எடுத்துங்களே, ஒரு நார்மல் வேரியபிள் இருக்கு. சரிங்களா? இப்போ நார்மல் டைப்னு ஒன்று எடுத்துங்களே. நார்மல் டைப் என்ன பண்ணுவோம், நாம ஒரே வேரியபிள் இருந்தா நான் என்ன பண்ணுவோம், டேட்டா போயிட்டு ஸ்ட்ரிங்னா செட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை செட் பண்ணுவோம், 1 செட் பண்ணுவோம். போயிட்டு எனக்கு 1 கொடுத்தா எந்த எரரும் அடிக்காது, உங்களுக்கு ரன் ஆயிடும், சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடும். நான் போயிட்டு என்ன பண்றேன், சம் சினாரியோ போயிட்டு நார்மல் டைப் போயிட்டு 1ன்னு செட் பண்றேன். 1 செட் பண்ண எரர் அடிக்கும், ஏன்னா ஸ்ட்ரிங் டைப் செட் பண்றேன். அது வந்து சப்போஸ் பிசினஸ் லாஜிக் மாறுமா, அந்த வேரியபிள் வந்து ஒரு வேலையை நான் அசைன் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு ஏபி ரெஸ்பான்ஸ் வர வேலையை எடுத்து இந்த வேரியபிள் நான் செட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த சினாரியோ செட் ஆகாது. ஏன்னா இட்ஸ் லைக் தட் ஸ்ட்ரிங், ஆனா கம்மிங் ஏபி இந்த வர ரெஸ்பான்ஸ் நம்பர். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இது மாதிரி சினாரியோ வரும்போது டு யூனியன் டைப் வர ரெஸ்பான்ஸ் எது வேணா செட் பண்ணிக்கலாம், நம்பரா செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சம் டைம் இண்டிவிஜுவலா ஸ்ட்ரிங்காவும் செட் பண்ண முடியும். ப்ரோ அப்ப எண்ணிக்கு பதிலா இது யூஸ் பண்ணிக்கலாமோ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஆகும்போது? இல்ல ப்ரோ, எண்ணிக்கு பதிலா நீங்க யூஸ் அதான் சொன்ன மாதிரி முன்ன வந்துட்டு எண்ணிங்கிறது வந்து உங்களை டிஃபைன் வந்துட்டு நீங்க ஃப்ரீ டிஃபைன் பண்ண முடியாது, ஃப்ரீ டிஃபைன் பண்ண முடியாது. இதுல போய் நீங்க இப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, 3 டைப் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, போயிட்டு பூலியன் இது மாதிரி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கேட்டீங்களா? பட் எனி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அதான் கேட்டேன். ஆமா ப்ரோ, மேக்ஸிமம் 99% எனிங்கிறது அவாய்ட் பண்றது பெஸ்ட். எல்லா இடத்துல மாதிரி எனி கொடுத்தீங்கன்னா அது மீனிங்ஃபுல்லா இல்லாம போயிடும் உங்களுக்கு. டைப்ஸ்கிரிப்ட் நார்மலா மாதிரியே தான் உங்களுக்கு. ஆக்சுவலி எப்போ எனி கொடுப்போம்னா நமக்கு வந்து தெரியவே இல்லை அது ஒரு டைப் அப்படின்னா மட்டும் தான் ஒரு எனி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிஐல இருந்து ரெஸ்பான்ஸ் வரும்போதுலாம் ரியல் டைம்ல நமக்கு நம்பராகவும் ஸ்ட்ரிங்காவும் வராது, செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாவும் அரேஸா தான் வரும். அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லென்த் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். சோ நம்ம வந்து பர்ஃபெக்டா அவங்க கிட்ட டேட்டா ஸ்ட்ரக்சரை வாங்கி அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அரே மறுபடியும் அதுக்குள்ள 4 ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிஃபைன் பண்ணாலும் அவன் எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டான் அப்படின்னு திரும்ப நமக்கு ரிசீவ் பண்ற இடத்துல எரர் அடிச்சிரும், கனெக்டிவிட்டியே கட் ஆயிடும்.
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரியல் டைம்க்கு, அப்ப நான் எனின்னு போட்டுக்கிட்டேன்னா எனக்கு சேஃப் கேஸ், எனக்கு எல்லா டேட்டாவும் உள்ள வந்துரும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐட்ரேட் பண்ணி எடுத்துக்குவேன். ஓகே ஓகே. அதனாலதான் ரியல் டைமுக்கு நம்ம அப்படி போவோம். பட் அங்கேயுமே உங்களால வந்து ஏபிஐல இருந்து வர ரெஸ்பான்ஸை கரெக்டா ஃபைண்ட் பண்ண முடியும், இதுதான் எனக்கு வரணும்ன்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க அங்கேயுமே டைப் யூஸ் பண்றது பெஸ்ட். பட் ரியல் டைம்ல நமக்கு வந்து ஒருவேளை அவன் புதுசா ஏதாவது ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டானாலும் ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிட்டா கூட நமக்கு இங்க எரர் அடிச்சிடும். அதனால பெஸ்ட் சாய்ஸ் வந்து இனி போவாங்க. ஓகே, ஏவில இருந்து லெட்ஸ் சே வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் அவுட்புட்ஸ் வரலாம், நம்பர் வரலாம், இல்ல ஸ்ட்ரிங் வரலாம், அது பூலியன் வரலாம். இது 3 தவிர எது வராதுன்னு டிஃபைன் பண்ணிட்டானா நம்ம அப்ப யூனியன் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். 3 தவிர எதுவுமே வராதுன்னு பண்றதை விட 3யோட ஸ்ட்ரக்சருமே இருக்கும். ஏன்னா ரியல் டைம்ல நம்ம ஏபிஐ வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல நம்பர் 1 மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஜெனரலி ஆப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சில மறுபடியும் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள இருக்கும். அப்படி எல்லாம் இன்டர்லிங்க்டாவும் செயின் டவுன் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்க அதை இங்க நீங்க டிஃபைன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸஸ் எழுதுவீங்க. ஆக்சுவலி இன்டர்ஃபேஸஸ் எழுதி அந்த இன்டர்ஃபேஸை நீங்க செட் பண்ணுவீங்க. ஆமா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது சோ அப்போ நீங்க அவன்கிட்ட இருந்து வரதை வந்து அந்த இன்டர்ஃபேஸோட மேப் பண்ணி உங்களுக்கு டைப் வந்து ஸ்ட்ரிங் அரே இல்லாம நீங்க ஒரு புது ஒரு இன்டர்ஃபேஸே ஒரு டைப்பா செட் பண்ணுவீங்க. ஆமா ஆமா ஆமா. ரியல் டைம்ல அந்த மாதிரி நடக்கும். அப்போ இதுல என்ன ஒரு ரிஸ்க் அப்படின்னா நீங்க எழுதிருக்கிறதும் அதுவும் வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகணும். இது ஆக்சுவலி எந்த மாதிரி சினாரியோக்கு இப்படி போவோம் அப்படின்னா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் என்னோட சர்வீசஸ் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆப்போனன்ட் ஏபிஐ வந்து எனக்கு இதை மாத்தி கொடுக்கவே கூடாதுன்றது ஒரு சினாரியோ வரும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி ஏபிஐ யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ப்ராப்ளம் ஆகும். ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அவன் திடீர்னு ஏதாவது ஒன்று அப்கிரேட் பண்ணுவான், ஏதாவது ஒன்று மாத்துவான். அப்பெல்லாம் நம்ம சர்வர் வந்து ரியல் டைம்ல ப்ரொடக்ஷன்ல நின்றக்கூடாது. அதனால எப்பவுமே எனின்னு சொல்லி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஐட்ரேட் பண்ணி நம்ம டைப்பை செக் பண்ணிக்குவோம். ஓகே 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 ப்ரோ, கிளியர் ஐடியா இருக்கு ப்ரோ. எஸ் ப்ரோ புரியுது. ஓகே ப்ரோ ஃபைன். அடுத்து எனி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எனி பத்தி நம்ம. ஓகே லைட்டா சொல்லிடுறேன் என்னன்ட்டு, சரிங்களா? என்ன டைப் உங்களுக்கு வச்சுக்கிறேன். என்னன்னு ஒரு கீவேர்டு ப்ரோ, அதை போட்டுட்டு நீங்க என்ன டைப் வேணும்னு செட் பண்ணிக்கலாம். போயிட்டு வெல்கம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படியும் போயிட்டு என்ன பண்றேன், என்ன டைப்ல போயிட்டு கோலன் நம்பரை செட் பண்றேன். மறுபடியும் போயிட்டு என்ன டைப்ல போயிட்டு ஒரு பூலியன் வேல்யூ செட் பண்றேன். சரி, பூலியன் செட் பண்றேன். இப்போ என்னன்னா எனி டைப் அந்த வேரியபிளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்புங்களை செட் பண்ண முடியும். இது வந்து எனி ப்ரோ. ஆனா மேக்ஸிமம் கோட்ல டெவலப்பிங் போகும்போது இட்ஸ் மேக்ஸிமம் 99% வந்து முன்ன பேசணும், சரிங்களா? என்னன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, அதான் பெஸ்ட், சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஐடியா இருக்குல்ல ப்ரோ? எஸ் ப்ரோ. யூனியன் ப்ரோ ஒரு சின்ன டவுட், யூனியன் டைப் மட்டும் எதுக்கு ஷார்ட்டா ஒரே மட்டும் சொல்றீங்க? இல்ல ப்ரோ, எந்த மாதிரி எந்த கேஸ்ல நான் யூஸ் பண்ணுவேன் அதை? ஓகே ப்ரோ, என்னன்னா நீங்க வந்துட்டு ஒரு லாஜிக் போடுறீங்க, சேம் வேரியபிள் தான் இருக்கு, இருங்க, அதுக்கும் நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு நார்மல் வேரியபிள் நார்மல் வேரியபிள் போயிட்டு டைப் வந்து ஸ்ட்ரிங் செட் பண்ணிடுறீங்க, சரிங்களா? ஸ்ட்ரிங் செட் பண்ண பிறகு நீங்க போயிட்டு ஒரு லாஜிக் ஒரு பிசினஸ் லாஜிக் டெவலப் பண்ணிட்டு அந்த சேம் வேரியபிளுக்கு இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ செட் பண்ண ட்ரை பண்றேன், சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்க எரர் த்ரோ பண்ணும். ஏன் எரர் த்ரோ பண்ணுதுன்னா, நீங்க வந்து அந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்ட்ரிங் அலோ இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணும். சப்போஸ் நீங்க ட்ரை யூ கேன் ட்ரை செட் தி வேல்யூஸ் இண்டிவிஜுவல் ஆகட்டும் இல்ல பூலியன் செட் பண்ணீங்கன்னா இட் த்ரோ தி எரர், சரிங்களா? இதே வந்துட்டு என்னன்னா இது வந்து ஓவர் கம் பண்ணணும். இது ஓவர் கம் பண்றது என்ன பண்ணாலும் கோயிங் டு யூனியன், அதை யூஸ் பண்ணி சேம் வேரியபிளே வந்து நான் டிஃபரெண்ட் டைப்ல யூஸ் பண்ணிக்குவேன். பிசினஸ் லாஜிக் பேஸ் பண்ணி நான் மாத்தி எழுதிக்குவேன் அப்படின்னா இட்ஸ் கோ டு யூனியன். ஓகே 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 ப்ரோ. அதான் இந்த ஏபிஐல வந்து ஜேசன் ஃபைல்ல இருந்து வரும் பாத்தீங்களா, செட் ஆஃப் இது அந்த மாதிரி கேஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல? அது நம்ம பேசிக் சினாரியோ தான் ப்ரோ. ஆமா கரெக்ட்டா. ஏபிஐன்னு சொல்ல முடியாது, நீங்க போட பிசினஸ் லாஜிக் இன்டர்னல் லாஜிக் ஆகட்டும் சம்திங் எல்ஸ் எது வேணா இருக்கும், சரிங்களா? என்னன்னா ஒரே லாஜிக் தான், சேம் வேரியபிளே வந்து டிஃபரெண்ட் டைப்ல செக் பண்ணனும், யூஸ் பண்ணனும். ஓகே ப்ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்టిక్యులர் வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ பாஸ் பண்ணி, இல்லாட்டி நோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணு அப்படி சொன்னோம்னா அதை ரிசீவ் பண்றப்போ நம்ம இந்த யூனியன் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகே ப்ரோ, இது கரெக்ட் எக்ஸாம்பிள், கரெக்ட். இப்படி ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வேல்யூஸ் இருக்கு, இல்லனா வந்து என்ன பண்ணுவோம், நோ ரெக்கார்ட் நம்ம காட்டுவோம் பாத்தீங்களா? ரெக்கார்ட் இருந்தா ரெக்கார்ட் காட்டுவோம், இல்லனா நோ ரெக்கார்ட் சம்திங் காட்டும்போது அது வந்து ரெண்டு டைப் செட் ஆகும். ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் செட் ஆகும், இல்லனா வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்கும் செட் ஆகும். அது மாதிரி சினாரியோல இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ? கிடைச்சு
ஓகே ப்ரோ. ப்ரோ செஷன் இன்னைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இது பேசிக்கலி எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து சாட்டர்டே எடுக்கலாம் பிளான் வச்சிருக்கேன். சாட்டர்டே வந்து இன்டர்ஃபேஸ் என்ன, இன்டர்ஃபேஸ் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்செப்டா போகும். அதுக்கு இன்னும் 1 hour போகும். சரிங்களா? இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஒரு கிளாஸ் காம்பனன்ட் இருக்கு, அப்புறம் இன்னொரு கிளாஸ் காம்பனன்ட்ல எப்படி இன்டர்ஃபேஸ் நம்ம கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அவர் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி எழுத போறோம்னு பாக்குறோம். அவர் ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாஸ் ஃபீச்சர் எப்படி ஆட் பண்ண போறோம்னு பாக்குறோம். சரிங்களா? இதெல்லாம் போன இன்டர்ஃபேஸ் தனி டாபிக், அது எடுத்தாவே கிட்ட 1 hour மேல போகும். ஆனா இப்போதைக்கு அதை எடுக்கல. சரிங்களா? அதை நான் நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம். இது வரைக்கும் கிளியர் ஐடியா, பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? டைப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இதுக்காக அப்படின்ட்டு. எஸ் ப்ரோ. ஓகே, ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஒன் பை ஒன்னா இது இந்த மாதிரி ஓகே, அத டைப்ஸ் இது மாதிரி ஓகேவா இல்ல வேற மாதிரி போலாமா? இதுவே கிளியரா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி நமக்கு ஸ்கேட்டர்டா தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு கம்பைல் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஓகே. இது செஷன் ரொம்ப பேசிக்கா தான் ப்ரோ இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் வீக் தான் கொஞ்சம் இதா இருக்கும் ப்ரோ, அட்வான்ஸ் லெவல் போற மாதிரி இருக்கும். புரியுது ப்ரோ. பட் இந்த வேலை போறது கரெக்ட் தான், நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. செம்ம. அதர்ஸ் ப்ரோ வீடியோ எப்போ ப்ரோ அப்லோட் பண்ணுவீங்க? இத பண்ணிடுங்க. நீ நைட் பண்ணிடுவோம் ப்ரோ. நைட் பண்ணிட்டு தான் இது பண்றோம். இந்த குரூப்ல போடுவோம் ப்ரோ. குரூப்ல பாத்துங்க. ப்ரோ புதுசா யாராச்சும் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ரியாக்ட் வந்து பேசிக் ஐடியா வேணும்னா யூடியூப்ல போட்டுருக்கேன், அதான் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது வேணா உங்களுக்கு புரியலன்னா பர்சனலா பின் பண்ண உங்களுக்கு கைட் பண்றேன். சரிங்களா ப்ரோ? லிங்க் அது இருக்கா ப்ரோ இதுக்கு, ரியாக்ட்டுக்கு? இருக்கு ப்ரோ. யூடியூப்ல இருக்கு ப்ரோ, லிங்க் இருக்கு. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புவேன், குரூப்ஸ்ல அனுப்புவேன், அந்தந்த ரெஸ்பெக்டிவ் குரூப்ல அனுப்புவேன். சரிங்களா? அந்த லிங்க் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு இருக்கும், அதை நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. அந்த லிங்கை காப்பி பண்ண மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் கேட்டேன். சரி ஓகே, நான் சர்ச் பண்றேன். இல்ல ப்ரோ, உங்களுக்கு மறுபடியும் அனுப்ப நைட் அனுப்புவேன் வீடியோ அப்லோட் சரி ஓகே. சேம் சேனல்ல தான் போஸ்ட் பண்ணுவீங்களோ? ஆமா ப்ரோ. ஆமா, ஒரே சேனல் தான். ஆமா ப்ரோ, கிரேட். ஓகே ப்ரோ. ஏன்னா மத்த ரெஃபரன்ஸ் ஈஸியா மத்த எடுத்து பார்த்தா மத்தவங்களுக்கு புரியும் சொன்னா இது பண்ணது. ஓகே ப்ரோ. சார் ஓகே ப்ரோ. ஓகே, இது வேற டவுட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? வேற ஏதாச்சும் இது பண்ற மாதிரி இருக்கா இல்ல இட்ஸ் எனஃப் தானே? இல்ல டுடே செஷன் ஒரு கிளியர் ஐடியா இருக்குல உங்க எல்லாத்துக்கும்? எஸ் ப்ரோ. இன்னைக்கு எடுத்த அளவுக்கு ஓகே தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்கலாம் ப்ரோ. பேசிக்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. थैंक यू. ஓகே ப்ரோ, சூப்பர். பரவாயில்ல, மத்தவங்க எல்லாம் இந்த செஷன் ரொம்ப இன்டராக்ஷனா இருந்தது ப்ரோ. லாஸ்ட் வீக்ல யாருமே பேசவே இல்லை, 2 மணி வரைக்கும் பேசுனாங்க, எல்லாம் அப்படியே இருந்தாங்க. ஆனா இந்த செஷன் செமையா இருந்தது, செம்ம இன்டராக்ஷனா. இது மாதிரி தான் ப்ரோ வேணும். இது மாதிரி இருந்துச்சுங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பேசிக்ல இருந்து நீங்க எடுக்கிறதுனால எல்லாருக்கும் ஈஸியாவே ஈஸியா கேட்டுக்கிறதுக்கும், ஏன்னா எங்களுக்கும் எதுவும் தெரியாது, நாங்களும் இப்ப ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த ஃப்ளோல போறதே நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் வேணா பார்க்கலாம் ப்ரோ. இந்த சாட்டர்டே சண்டே வேணா பிளான் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். ஓகே ஷூர். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. थैंक यू. தேங்க்யூ. பை.